ஜெனரல் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது கிடைக்குது. இந்த பொதுவான முன்னேற்றம் வந்து எப்படி கிடைக்க முடியும்? ஸோ இது வந்து ஒரு வேளை பிளாசிபோ எஃபெக்டோ, இந்த ஊசியில ஏதோ இருக்கு அப்படின்னு பேஷண்ட் வந்து நம்புறதுனால, அந்த நம்பிக்கையினால அவங்க மனசுனால மைண்ட்னால மட்டும் நடக்குதா, இல்ல அக்யூபஞ்சர் ஊசியில உடம்புல இருக்கக்கூடிய அக்யூபஞ்சர் புள்ளிகள்ல நிஜமாவே ஏதாவது விஷயம் இருக்கா அப்படிங்கிறத வந்து தொடர்ந்து ரிப்பீட்டடா வந்து ரிசர்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பிபிசியில வந்து ஒரு ஃபெமிலியர் டாக்குமெண்ட் இருக்கு. நான் உங்க கூட வந்து குரூப்ல அதை ஷேர் பண்றேன். அபவுட் ஒரு 40-50 மினிட்ஸ் இருக்கும். இந்த டாக்குமெண்ட் வந்து கிட்டத்தட்ட 2008ல இருந்து ரொம்ப ஃபெமிலியரா வந்து ஃபாலோ பண்ணப்படுற ஒரு டாக்குமெண்ட். அதாவது ஒரு லேடி, ஒரு சயின்டிஸ்ட், அவங்க அவங்க வந்து அக்யூபஞ்சர் பண்ணும்போது என்ன மாதிரியான மாற்றங்கள் உடல்ல ஏற்படுது அப்படிங்கிறது சைனால இருக்கக்கூடிய ரொம்ப ஒரு ட்ரெடிஷ்னலான அக்யூபஞ்சர் கிளினிக்கு, அதே மாதிரி ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் செட்டப்ல இருக்கிற அக்யூபஞ்சர் கிளினிக்குன்னு ஒரு டிராவல் மாதிரி பண்ணியிருப்பாங்க. அந்த ஒரு டிராவல் விளாக் தான் அது வீடியோ. பட் அந்த மாதிரி ரிசர்ச் ஒர்க் பத்தி வந்து கிட்டத்தட்ட முதல் வீடியோன்னு கூட சொல்லலாம். அப்பதான் அவங்க ப்ரூவ் பண்ணாங்க, அதாவது ஒரு நீடலை வந்து நம்ம உடம்புல செலுத்தும் போது நம்மளோட பிரைன்ல, உடல்ல வந்து பல விதமான பாசிட்டிவ் எஃபெக்ட்ஸ் வந்து ஏற்படுது. இதனாலதான் வந்து இந்த மாதிரியான நோய்கள்ல இருந்து இந்த சிகிச்சை வந்து முழுமையா வெளியில கொண்டு வருது. இது வந்து ஒரு பிளாசிபோ எஃபெக்ட் இல்ல, இது நிஜமாவே வேலை பண்ற ஒரு ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு எவிடன்ஸ் அப்பப்போ ப்ரூவ் ஆயிட்டே தான் இருக்கு. இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா, ஐ திங்க் நெட்ஃபிளிக்ஸ்ல வந்து மூவிஸ் வாட்ச் பண்றவங்க வந்து ஹீல் அப்படின்னு ஒரு மூவி இருக்கு. இந்த ஹீல் அப்படிங்கிற மூவி வந்து இட்ஸ் அபவுட் அக்யூபஞ்சர். அதாவது ஒரிஜினலா ஆட்டோ இம்யூன் டிசார்டர்ஸ், அதாவது எதிர்ப்பு சக்தி சம்பந்தமான வியாதிகளுக்கு வேற எந்த சிகிச்சை முறையும் வந்து ஒர்க் ஆகல. இன்ஃபேக்ட் வந்து எலோபதியில எல்லாம் வந்து எந்த ட்ரீட்மெண்ட்டுமே இல்லை. அவங்க அக்யூபஞ்சருக்கு வந்து எப்படி குணமானாங்க, அவங்களோட லைஃப்க்கு வந்து அவங்க எப்படி திரும்ப அவங்களோட லைஃப் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ரெஃப்ரெஷ் ஆச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் நீங்க வந்து டிஸ்கவரி சேனல்ல, நேஷனல் ஜியோகிராஃபிக்ல பார்க்குற மாதிரியான ஒரு ஒரிஜினல் ஃபிலிம், டாக்குமெண்ட்ரி பேஸ்டு ஃபிலிம், அதை வந்து ஒரு கமர்ஷியல் ஃபிலிமாவே வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வித் அந்த ஒரு ப்ராப்பர் பேஷண்ட் அவர் எந்த சென்டர்ல போய் அக்யூபஞ்சர் எடுத்துக்கிட்டாரு, எந்த மாதிரி கோர்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டாரு அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் டீட்டெயில். ஸோ ஒரு அக்யூபஞ்சர் ப்ராக்டிஸ் பண்ற மருத்துவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாமே ஒரு சப்போர்ட்டிவ் எவிடென்ட் டூல். அண்ட் இன்னைக்கு வந்து ஒரு இன்டர்நெட்டோட யூஸ் எல்லாம் வந்து அதிகமா இருக்கிறதுனால இந்த நோய்க்கு அக்யூபஞ்சர் தான் பெஸ்ட் அப்படின்னு கூகுள்ல சர்ச் பண்ணி அக்யூபஞ்சருக்கு தான் போகணும் அப்படின்னு தேர்ந்தெடுத்து இந்த சிகிச்சைக்காக நம்மளை சந்திக்கிறதுக்கு வர நோயாளிகளோட சதவீதம் வந்து அதிகமா இருக்கு. ஒரு 2010ல வந்து நமக்கு ஒரு 100 பேஷண்ட்ஸ் வந்தாங்கன்னா அதுல ஒரு 10 பேர் இந்த மாதிரி வருவாங்கன்னா, இன்னைக்கு வரக்கூடிய நோயாளிகள்ல வந்து பாத்தீங்கன்னா மோர் தேன் 50% ஆஃப் த பேஷண்ட்ஸ் இந்த மாதிரி ஒரு அவேர்னஸோட தான் வராங்க. முன்னாடிலாம் வந்து சிஸ்டம் பத்தி நம்ம ஒருத்தருக்கு எஜுகேட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கும். பட் இப்போ அப்படி கிடையாது. நம்ம என்ன பண்ண போறோம் அவங்களுக்குன்றத பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணா போதுமா இருக்கு. ஸோ ஒரு சில நேரங்கள்ல இந்த நோய்க்கு இந்த அக்யூபஞ்சர் புள்ளி தான் தீர்வுன்றது கூட பேஷண்ட்டுக்கு தெரிஞ்சிருக்கு. ஒன் செகண்ட், I'll check my audio. ஸோ இந்த அக்யூபஞ்சர் ட்ரீட்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த லிஸ்ட் ஆஃப் டிசீசஸ் பின்னாடி போகும்போது லாஸ்ட் கிளாஸ்ல வந்து சீஃப் டாக்டர் உங்ககிட்ட ஷேர் பண்ண விரும்பின விஷயமும் அதுதான். அதாவது ஒரு அலர்ஜிக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம், ஒரு ஆஸ்துமா, ஒரு ட்ரிஜினல் நியூராலஜியா, இந்த மாதிரி நோயோட பேர்களுக்கு நம்ம சிகிச்சை கொடுக்கும்போது நம்ம அங்கேயே வந்து ஸ்ட்ரக் ஆகாம அந்த எப்பவும் போல நம்மளோட அந்த பேஸ், நம்ம ஒரு பேஷண்ட்டோட அந்த குட் மார்னிங் டாக்டர் சத்யா மேம், அண்ட் அந்த பேஷண்ட்டோட ரூட் காஸ், எதனால அவங்களுக்கு இந்த பாதிப்பு வந்திருக்கு, அவங்களோட நாடி பரிசோதனை, அதாவது அவங்களோட பல்ஸ் டயக்னாசிஸை வந்து நீங்க ஒரு பேஸா எப்பவுமே எடுத்துக்கணும். இன்ஃபேக்ட் ஆரம்ப காலத்துல நீங்க வந்து பல்ஸ் பார்த்து ஒருத்தருக்கு புள்ளிகள் தேர்ந்து எடுக்கல, நான் வந்து கம்ஃபர்டபுளா வந்து மாடர்ன் ஒரு கிளினிக்கல் ப்ராக்டிஸ் பண்றேன் அப்படின்னா தாராளமா பண்ணுங்க. பிகாஸ் ஒரு ஒரு 3 to 5 இயர்ஸ் வரைக்கும் பாத்தீங்கன்னா அக்யூபஞ்சர் ஃபீல்டுக்கு நீங்க வந்ததுக்கு அப்புறம் இந்த பிரச்சனைக்கு இந்த பாயிண்ட் அப்படின்னு தெரிஞ்சு நீங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்து கியூர் ஆகும்போது தான் உங்களுக்குள்ள அந்த கான்ஃபிடன்ஸ் வந்து அதிகமாகும். ஆனா அந்த பீரியட்ல கூட நான் சஜஸ்ட் பண்றது என்னன்னா, நீங்க பல்ஸ் பார்த்து பாயிண்ட் செலக்ட் பண்ணலைன்னா கூட பல்ஸ் பாருங்க. இந்த பேஷண்ட்டோட பிஃபோர் ட்ரீட்மெண்ட் பல்ஸ் எப்படி இருக்கு, ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட் எப்படி இருக்கு, முடிஞ்சா எவ்ரிடே வந்து நீங்க பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு ஃப்ரீக்குவன்சியில
நீங்க வந்து ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு 3 டேஸ்ல எப்படி இருக்காங்க, 5th டேல எப்படி இருக்காங்க அப்படிங்கிறது நீங்க உங்க ஸ்பெசிஃபிக் கேஸ் ரெஜிஸ்டர்லயே நீங்க ரெஜிஸ்டர் பண்ணும்போது, நீங்க குடுக்குற ஒரு காமன் ஜெனரல் பாயிண்ட்ஸ் கூட வந்து அந்த பேஷண்ட்டுக்கான ரூட் காஸ எந்த அளவுக்கு ட்ரீட் பண்ணுது அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்க முடியும். லாஸ்ட் கிளாஸ்ல வந்து ஒரு விஷயம் நீங்க நோட்டீஸ் பண்ணீங்களா அப்படின்றது எனக்கு தெரியல. ஸோ நான் அதனால இப்போ உங்களுக்கு அத ஸ்ட்ரெஸ் பண்ண விரும்புறேன். அதாவது ஒரு நோய இத்தன விதமா கேட்டகரைஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதாவது அது வந்து டேம்ப்னஸ்னால இருக்கா? இல்ல ஷீயோட டெஃபிஷியன்சியால இருக்கா? இல்ல யாங்கோட ரைசிங்கால இருக்காங்கிறத நம்ம கேட்டகரைஸ் பண்றோம். பட் மேஜர் ஆஃப் த புள்ளிகள் பார்த்தீங்கன்னா, எந்த அளவுக்கு நுணுக்கமா, அக்யூரேட்டா நம்ம வந்து கேட்டகரைஸ் பண்ணாலும், ஒரு சில புள்ளிகள் வந்து காமனா வரும். இன்சோம்னியான்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த ஒரு ஸ்டாண்டர்ட் 2, 3 பாயிண்ட்ஸ் வந்து எந்த டைப் ஆஃப் இன்சோம்னியா பேஷண்ட்டுக்கும் வரும். கான்ஸ்டிபேஷன் எடுத்துக்கும்போது, LI11, ட்ரிபிள் வார்மர் 6, ஸ்டொமக் 36 போன்ற புள்ளிகள் வந்து காமன் பாயிண்ட்ஸ். நீங்க எதனால ஃபுட் கான்ஸ்டிபேஷனா இருந்தாலும், இல்ல பிளட் டெஃபிஷியன்சினால கான்ஸ்டிபேஷன் இருந்தாலும், கான்ஸ்டிபேஷனா இருந்தாலும் புள்ளிகள் சேம். இதனால தான் மாடர்ன் பிராக்டிஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, சம்டைம்ஸ் டாக்டரையும் அவங்களோட அந்த கான்செப்ட் எஸ்டாப்ளிஷ் ஆகாத ஒரு அக்யூபஞ்சரிஸ்ட் ட்ரீட்மெண்ட் பண்ணா கூட ஒரு பேஷண்ட் வந்து குணமாயிடுறதுக்கு வந்து இது ஒரு பெரிய காரணம். நம்ம ரேண்டமா யூஸ் பண்ணக்கூடிய காமன்லி யூஸ்ட் இல்ல ஃப்ரீக்வெண்ட்லி யூஸ்டு புள்ளிகள்ல வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. அண்ட் நம்ம வந்து அந்த ரீசனே தெரியாம இப்போ வந்து ட்ரிபிள் வார்மர் 6 கான்ஸ்டிபேஷனுக்கு நல்லது. பல புத்தகங்கள்ல அது மென்ஷன் பண்ணியிருக்கு. ஈவன் இப்போ நம்ம ப்ரொஃபஸரோட புக் நீங்க ரெஃபரன்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா, அதுல வந்து அவங்க கான்ஸ்டிபேஷனுக்கு ட்ரிபிள் வார்மர் 6 மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஆண்டன் ஜெயசூர்யா சாரோட கிளினிக்கல் அக்யூபஞ்சர் புக்ல வந்து உங்களுக்கு எலிமினேஷனுக்கு ட்ரிபிள் வார்மர் 6 மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ப்ரொஃபஸரோட ரெய்கி அக்யூபஞ்சர் புத்தகம். ஸோ அப்போ நீங்கள் காமனாக வந்து TW6 வந்து கான்ஸ்டிபேஷனுக்கு நீங்கள் போட்டுட்டீங்க அப்படின்னாலும் அது பின்னாடி பார்த்தீங்கன்னா பல விதமான சயின்சஸ் இருக்கு. ட்ரிபிள் வார்மர் வந்து ஒரு ஸ்பெஷல் ஆர்கன் அக்யூபஞ்சரை பொறுத்த வரைக்கும். ஸோ அது மற்ற 11 ராஜ உறுப்புகள், அதாவது லிவர், ஹார்ட், கிட்னி, பெரிகார்டியம், லங்ஸ், லார்ஜ் இன்டெஸ்டைன் நீங்க சொல்லக்கூடிய மற்ற 11 ராஜ உறுப்புகளும் இந்த ட்ரிபிள் வார்மர் அப்படிங்கிற அமைப்புக்குள்ளதான் இருக்கு. ஸோ எல்லா உறுப்பையும் சரி பண்ணிக்கக்கூடிய, ஹார்மோனைஸ் பண்ணக்கூடிய, ப்ரொடெக்ட் அண்ட் மெயின்டைன் பண்ணக்கூடிய அந்த மேஜர் டியூட்டி வந்து ட்ரிபிள் வார்மருக்கு இருக்கிறதுனால இந்த ஒரு சேனலை நம்ம ட்ரீட் பண்ணும்போது நம்ம கிட்டத்தட்ட உடல்ல இருக்கக்கூடிய அந்த 12 அக்யூபஞ்சர் மெரிடியனும் நம்ம ட்ரீட் பண்றதா இட் இஸ் ஈக்குவல். அண்ட் அந்த 6 அப்படிங்கிற பாயிண்ட்டை நம்ம தேர்ந்தெடுக்கும் போது நம்ம 5, 3 தேர்ந்தெடுக்கிறோம். டிஃப்ரெண்ட் ரீசன்ஸ். 3 வந்து மதர் பாயிண்ட், 5 இஸ் ஆல்சோ ஈக்குவலி குட் ஃபார் கான்ஸ்டிபேஷன். ஆனால் 6 வந்து இட் எலிமினேட்ஸ் விண்ட் ஹீட் எக்ஸஸ் இன் த பாடி. எது எக்ஸஸா உடம்புல தேங்கி இருந்தாலும் அதை வெளியில அனுப்பக்கூடிய அந்த ஃபோர்ஸ், அந்த ட்ரிகரிங் எஃபெக்ட் அந்த புள்ளிக்கிட்ட இருக்கு. ஸோ அந்த பேஷண்ட்டுக்கு எதனால கான்ஸ்டிபேஷன் இருந்தாலும், உடல்ல வந்து எதனால கழிவுகள் தேங்கி இருந்தாலும், அவங்க சரியான உணவு சாப்பிடுறது இல்ல, சரியான நேரத்துக்கு சாப்பிடுறது இல்ல, இல்ல அவங்க ரொம்ப வருஷமாவே ஒரு பைல்ஸ், ப்ளீடிங் பைல்ஸ், எக்ஸ்டர்னல் பைல்ஸ், ஹெமராய்ட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பேஷண்ட், அவங்களுக்கு இருக்கிற கான்ஸ்டிபேஷன், இப்படி எல்லா ரேஞ்சஸ்லயுமே வந்து TW6 அப்படிங்கிற சிங்கிள் பாயிண்ட் நமக்கு ரிசல்ட் கொடுக்குது அப்படின்னா அதுக்கு அதுதான் காரணம். ஒரு பாயிண்ட்டுக்கு பின்னாடி பல தத்துவங்கள் இருக்கும். ஸோ நீங்க இப்போ ஒரு லங் 5 வந்து ஸ்கின் டிசீஸ்க்கு ரொம்ப நல்லது, த பெஸ்ட் பாயிண்ட் அப்படின்னு நம்ம வந்து ப்ரொஃபஸர் பீரியட்ல மாடர்ன் பண்ணும்போதுலேருந்து ப்ராக்டிஸ் பண்றோம். ரொம்ப வருஷங்கள் கழிச்சு காஸ்மெட்டிக் அக்யூபஞ்சர்லாம் நீங்க லேர்ன் பண்ணி ரிசர்ச் பண்ணி அதுல இருக்கக்கூடிய அந்த ஸ்பெசிஃபிக் பாயிண்ட்ஸ் தேர்ந்தெடுத்து பார்க்கும்போது ஸ்கின்னுக்கு வந்து ஃபைனலா மேஜரா சப்போர்ட் பண்ற ஒரு புள்ளி லங் 5 தான் இருக்கு. பிகாஸ் பீயிங் அ ஹாரரி பாயிண்ட், லங்னுடைய ஒரு ஓன் எலிமெண்ட் பாயிண்ட்டை நீங்க லங்குக்கு போடும்போது லங் வந்து பெட்டரா நரிஷ் ஆகுது. பெட்டர் தேன் மதர் பாயிண்ட் அண்ட் சன் பாயிண்ட். ஏன்னா மதர் பாயிண்ட்டும் சன் பாயிண்ட்டும் நீங்க போடும்போது டிஃபிஷியன்சி இருக்கா இல்ல அவங்களுக்கு பல்ஸ் வந்து டாமினேட்டா இருக்காங்கிறது தெரியாம நம்ம மதர் அண்ட் சன் பாயிண்ட்டை யூஸ் பண்ண முடியாது. ஆனா ஹாரரி பாயிண்ட் அப்படி இல்லை. லங் சம்பந்தமான பிரச்சனை இருந்தால் டைரக்டா நீங்க ஹாரரி பாயிண்ட்டை போட முடியும். ஸோ இந்த ஓன் எலிமெண்ட் பாயிண்டோட பியூட்டி என்னன்னா அது வந்து அந்த ஆர்கனை நரிஷ் பண்ணுது. ஸோ நுரையீரல் நல்லா நரிஷ்டா தேவையான அளவுக்கு ஆக்சிஜன் ஒரு உடலுக்கு எடுத்துட்டே இருந்தா, அந்த ஆக்சிஜன் ரத்தத்துல கலந்துட்டே இருந்தா, ரத்தத்துல இருக்கக்கூடிய இம்பியூரிட்டிஸ், பிளட்ல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் வந்து ரிமூவ் ஆயிட்டே இருக்கும். இது எலிமினேட் ஆனா ஒருத்தருக்கு ஸ்கின்ல பிரச்சனையே இருக்க முடியாது. ஏன்னா ஸ்கின் வந்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய லார்ஜஸ்ட் இல்லைன்னா ஒரு லாங்கஸ்ட் ஆர்கன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதை வந்து அலோபதியில ஒரு பார்ட் ஆஃப் தி பாடியா பார்க்கப்பட்டாலும் அக்யூபஞ்சர் சயின்ஸ் படி ஸ்கின் வந்து ஒரு மேஜரான ஆர்கன்.
அண்ட் இந்த ஆர்கன் மூலமா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எலிமினேஷன் அப்படிங்கிறது நடக்குது ஸ்வெட் கிளான்ஸ் மூலமா. ஸோ ஒரு உடல்ல அதிகமான ஒரு டாக்ஸின் கழிவுகள் தேங்கி இருக்கு. அது ஆர்கானிக்கா இருக்கலாம், இன்னும் ஆர்கானிக்கா இருக்கலாம். நீங்க உணவு சாப்பிடுறது, பொல்யூஷன், நம்ம வாழக்கூடிய என்வாயர்மெண்ட், நம்ம சாப்பிடுற மருந்து மாத்திரை, ட்ரக்ஸுடைய சைடு எஃபெக்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில உடல்ல அதிகமான டாக்ஸின்ஸ் நமக்கு தேங்கி இருக்கும்போது இந்த தேக்கத்தை வெளிக்கொண்டு வரதுக்கு இந்த எலிமினேஷன் இந்த பாயிண்ட் வந்து ஓவராலா சப்போர்ட் பண்ணிடுது. ஏன்னா ஒரு அளவுக்கு மீறி இருக்கிற டாக்ஸின்ஸை உடல் வந்து எவாக்குவேஷன் மூலமா, யூரினேஷன் மூலமா, மென்சுரேஷன் மூலமா அனுப்ப முடியல அப்படின்னா அது தேர்ந்தெடுக்கக்கூடிய கடைசி பாதி தான் ஸ்கின். ஸோ ஸ்கின் டிசீஸ் அப்படின்னா பாடியில டாக்ஸின்ஸ் அதிகமா இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ உடல்ல இருக்கிற கழிவுகள் வெளியேறினாலே ஆட்டோமேட்டிக்கா அந்த ஸ்கின் டிசீசஸ் அப்படிங்கிறது காமன்லி கியூர் ஆயிட்டு வருது. இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் நார்மலா இருக்கக்கூடிய ஒரு ட்ரை ஸ்கின், ஸ்கின் பேட்ச்ல ஆரம்பிச்சு சொரியாசிஸ், அர்டிகேரியா போன்ற நோய்கள் வரைக்கும் நமக்கு இதே தான் ஃபார்முலா. பட் லங் 5ஓட சேர்ந்து போடக்கூடிய மற்ற புள்ளிகள்ல நமக்கு வந்து மாற்றம் தேவைப்படுது. அந்த பிரச்சனையை நம்ம ஸ்பெசிஃபிக்கா சரி பண்ணணும். ஒரு ஹைப்பர் பிக்மெண்டேஷனை சரி பண்ணணும், ஒரு விட்டிலிகோ சரி பண்ணணும், ஒரு லூகோடர்மா சரி பண்ணணும் அப்படிங்கும் போது அது கூட போடக்கூடிய புள்ளிகள் தான் நம்ம வந்து பர்ஃபெக்டா தேர்ந்தெடுக்க வேண்டியதா இருக்கு. ஒரு ப்ராப்பர் லியோ கனெக்டிங் பாயிண்ட், எந்த ஆர்கன் எஃபெக்டா இருக்குங்கிறத பல்ஸ் பார்த்து. ஸோ அதனாலதான் நம்ம வந்து இந்த டிப்ளமா இன் காஸ்மெட்டிக் அக்யூபஞ்சர் கோர்ஸ் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்க. அண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்கூல்ஸ்ல இருக்கிற நிறைய டாக்டர்ஸ் வந்து இப்போ ஆஸ் ஆஃப் நவ் நீங்க அட்மிஷன் எடுத்திருக்கிறதுனால இப்போ நம்ம சைட்ல என்ன டிசைட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து காமன்லி வந்து இந்த டேம்ப் ஹீட்னா என்ன, டேம்ப் கோல்டுனா என்ன, லிவர்ல வந்து இன்டிஃபிஷியன்சின்னு சொல்றீங்க, பிளட் டிஃபிஷியன்சின்னு சொல்றீங்க, ஒரு சில இடத்துல வந்து யாங் ரைசிங்னு சொல்றீங்க. ஸோ இந்த மாதிரி வார்த்தைகள் நம்ம பயன்படுத்தும் போது இது வந்து எதை குறிக்குது? ஸோ நார்மலான ஒரு அக்யூபஞ்சர் டாக்டருக்கே வந்து அவரோட அடுத்த லெவல் ப்ராக்டிஸ்க்கு போறதுக்கோ இல்லை இந்த சைனீஸ் மெடிசனை வந்து ரொம்ப ஆழமா டெப்தா புரிஞ்சுக்கிறதுக்கோ வந்து இந்த பேசிக் பிரின்சிபல் தேவைப்படுது. நம்ம சைட்ல நம்ம இந்தியாவில் வந்து அக்யூபஞ்சர் படிக்கும்போது நம்ம ரொம்ப சிம்பிளிஃபைடா அதை படிக்கிறோம். ஈவன் இப்போ நம்ம ப்ரொஃபஸர் டீச் பண்ணும்போது கூட பார்த்தீங்கன்னா ஒரு பிளம்பிட் சீ பத்தியோ இல்லை ஒரு ரெபலியஸ் சீ பத்தியோ இந்த மாதிரி டேம்ப், விண்டு, கோல்டுலாம் அவர் வந்து ஸ்டூடெண்ட்ஸை கன்ஃபியூஸே பண்ணலை. அவர் வந்து வைட்டல் எனர்ஜி பிரின்சிபல்ல ட்ரைனிங் கொடுத்தாரு, 5 எலிமெண்ட்ஸ்ல நல்ல டீப்பா வந்து ட்ரைனிங் கொடுத்தாரு, 5 எலிமெண்ட்ஸ் படி பல்ஸ் பார்த்து ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டாரு. ஸோ தட் ட்ரைன் ஆன ஒவ்வொருத்தருமே வந்து பேஷண்ட்டுக்கு ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ரிசல்ட்டை கொடுக்குற மாதிரியான ஒரு மாடியூல். ஆனால் அடுத்தடுத்த லெவலுக்கு நம்ம போகும்போது ஒரு நான் மெடிக்கல் பேக்ரவுண்ட்ல இருந்து நம்ம வந்து ஒரு நான் மெடிக்கோஸா இருக்கும், ஆல்ரெடி வந்து ஒரு இன்ஜினியரா இருக்கும், இல்லை ஒரு டிஃப்ரெண்ட் அக்கௌண்ட்ஸ் இல்லை காமர்ஸ்ல வந்து ஒரு கிராஜுவேஷன் கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். ஸோ நம்ம வந்து நியூவா ஒரு அக்யூபஞ்சர் சயின்ஸ்குள்ள என்டர் ஆகும்போது பார்த்தீங்கன்னா நான் மெடிக்கோஸ்க்கு ஒரு சில பிரச்சனைகள் இருக்கும். அனாட்டமி, பிசியாலஜி நாலேஜ். ஸோ அக்யூபஞ்சர் பாயிண்ட்ஸை லொக்கேட் பண்றதுல அனாட்டமிக்கலா சர்ஃபேஸ் அனாட்டமி தெரியாது அப்படிங்கிற சயின்ஸ் பேஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸா எல்லாமே இருக்கும்போது ஒரு ஸ்டூடெண்ட், ஒரு பேஷண்ட் வந்து ஒரு லேப் ரிப்போர்ட் உங்ககிட்ட கொண்டு வரும்போது அந்த லேப் ரிப்போர்ட்ல என்ன மென்ஷன் பண்ணிருக்கு, ஒரு சிடி எம்ஆர்ஐ ஸ்கேனோட ரிப்போர்ட் கொண்டு வராங்க, ஸோ அதோட இம்ப்ரெஷன்ல வந்து என்ன போட்டிருக்கு, இந்த மாதிரி ஏரியாஸ்ல வந்து நம்மளை டெவலப் பண்ணிக்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஒரு 8 வருஷம் 8.5 வருஷம் அக்யூபஞ்சர் காலேஜ்ல படிக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா சிலபஸ் இப்படிதான் இருக்கு. இன்னைக்கு இருக்கக்கூடிய அலோபதி வியாதிகள் பத்தி தான் அவங்க நிறைய படிக்கிறாங்க. அக்யூபஞ்சர் தத்துவங்கள் பத்தி ரொம்ப டீடைல்டா படிக்கிறாங்க. 361 அக்யூபஞ்சர் புள்ளிகளும் கத்துக்கிறாங்க, எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸும் கத்துக்கிறாங்க. ஸோ ஆப்வியஸா பாத்தீங்கன்னா இதுக்கெல்லாம் வந்து டேக்ஸ் டைம். அண்ட் அலோபதி அக்யூபஞ்சர் அப்படின்னு மிக்ஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா டெஃபினட்டா அங்கே இருக்கக்கூடிய அந்த ட்ரெடிஷ்னல் கான்செப்டுங்கிறது குறைஞ்சி ரொம்பவே வெஸ்டர்னைஸ் ஆகிடும். தலைவலினா இந்த மாத்திரை, வயிற்று வலினா இந்த மாத்திரை, ஓவராலா வந்து உடம்புல ஏற்படுற எல்லா பிரச்சனைக்கும் ஒரே ஆன்டிபயோட்டிக் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிஸ்டமா வந்து இது கன்வெர்ட் ஆயிடக்கூடாது. ஏன்னா அக்யூபஞ்சர் வந்து ஒரு மித்தா, ஒரு சயின்ஸா, இல்லை இது ஒரு மேஜிக் மிராக்கிள் மாதிரியா, அதாவது ஒரு சிலரால மட்டும்தான் பண்ண முடியுமா அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி இன்னைக்குதான் வந்து சயின்டிபிக்கா எவிடன்ஸோட இதை வந்து நம்ம பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். இதை திரும்ப நம்ம மித்தாக்கிடக்கூடாது. நான் ட்ரீட் பண்ணா மட்டும் யூட்ரின் ஃபைப்ராய்ட் சரியாயிடும், நான் வந்து பண்ணா அது வந்து மித், சயின்ஸ் கிடையாது. இப்போ இந்த லைட் எரியணும், நீங்க போட்டாலும் சின்ன குழந்தை வந்து அந்த ஸ்விட்ச் போட்டாலும் லைட் எரியணும். ஒரு லேமேன் கிட்ட போயிட்டு நீங்க இந்த இடத்துல உங்க விரலை வச்சு அழுத்திக்கோங்க தலைவலி சரியாயிடும் அப்படின்னா கத்து கொடுத்தா அவர் அழுத்தினாருன்னா அவருக்கு அந்த தலைவலி சரியாயிடணும். அவர் ஒரு சயின்டிஸ்டா இருந்தாலும் அதே லொகேஷன்ல தலைவலி சரியாகணும்.
அவர் ஒரு அலோபதி டாக்டரா இருந்தாலும் தலைவலி சரியாகணும். அப்பதான் நம்ம அதை சயின்ஸ் அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ அக்யூபஞ்சர் இஸ் சயின்ஸ் நவ் வித் எவிடன்ஸ். நம்ம வந்து அலோபதியில டயக்னோஸ் பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாம சிரமப்பட்டுட்டு இருக்கிற பல வியாதிகளுக்கு நம்ம இதுல சிகிச்சை கொடுக்க முடியும். ஸ்டார்ட் ஃப்ரம் ஆஸ்மா, அலர்ஜி, ஆர்த்தரைட்டிஸ் டு இசட்ல வரக்கூடிய அத்தனை வியாதிகளுக்கும் கொடுக்க முடியும். ஸோ நம்ம காஸ்மெட்டிக் அக்யூபஞ்சர் டிப்ளமா கோர்ஸ்ல வந்து பேசிக் பிரின்சிபல்ஸை காஸ்மெட்டிக் அக்யூபஞ்சருக்கு நம்ம எப்படி கன்வெர்ட் பண்றோம், பேசிக் அக்யூபஞ்சரோட பிரின்சிபல்ஸ் என்ன, அண்ட் காஸ்மெட்டாலஜி சம்பந்தமான வியாதிகள் ஒவ்வொன்றையுமே நம்ம டீட்டெயில்டா பார்க்க போறோம். ஏன்னா ஒரு அர்டிகேரியா, சொரியாசிஸ் போன்ற பிரச்சனைலாம் இன்னைக்கு காஸ்மெட்டிக்ன்றதை தாண்டி அது ஒரு ரெகுலர் மெடிக்கல் ப்ராப்ளம். ஆஸ் அக்யூபஞ்சர் டாக்டரா வந்து நீங்க ஃபேஸ் பண்ணிருப்பீங்க ஒபிசிட்டி அகெயின் இஸ் அ மேஜர் ப்ராப்ளம். ஏன்னா இன்னைக்கு ஒபிசிட்டி பேஷண்ட்ஸோட ஸ்டாட்டிஸ்டிக்கல் அந்த நம்பர்ஸே வந்து அதிகமாயிருக்கு. டயபெட்டிஸ், பிபி, கொலஸ்ட்ரால், ஹெரிடிட்டரி கம்ப்ளைன்ஸ் போன்ற பல வியாதிகளுக்கு வந்து ஒபிசிட்டி வந்து ஒரு அடிஷ்னல் சிம்டம். ஸோ அப்போ ஒபிசிட்டி வந்து காஸ்மெட்டிக்ல தான் ட்ரீட் பண்ண முடியும், ரெகுலர் அக்யூபஞ்சர்ல ட்ரீட் பண்ண முடியாது அப்படிங்கிறது டெஃபினெட்லி கிடையாது. ஸோ அதுக்கு நம்மள எக்யூப் பண்ணிக்கிறோம். டைப்ஸ் ஆஃப் ஒபிசிட்டி, அந்த பேஷண்ட்ஸுக்கு எதனால அந்த வெயிட் இன்க்ரீஸ் இருக்கு, வெயிட் கண்ட்ரோல் இல்லை, அவங்களோட டயட்டிங் ஸ்டைல் எப்படி இருக்கு, லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குங்கிற ஒரு ஓவரால் கரெக்ஷன், ஒரு ஹோலிஸ்டிக் ப்ராசஸாக தான் நம்ம ஒவ்வொரு பிரச்சனையும் பார்க்க போறோம். மேஜரா வந்து டெர்மட்டாலஜிக்கல் ஸ்கின் கண்டிஷன்ஸ், ஏன்னா ஸ்கின் வந்து டைரக்ட்லி கனெக்ட்ஸ் டு காஸ்மெட்டிக் அப்படிங்கிறதுனால. அப்புறம் ஹேர் அண்ட் ஹேர் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ், ஏன்னா இன்னைக்கு வந்து ட்ரைகாலஜி இந்த ஹேர் ப்ராப்ளம், டேண்ட்ரஃப், இந்த ஹேர் ஃபாலிங் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு பூமிங் விஷயமா இருக்கு. அண்ட் பியூட்டி ஃபீல்டில் வந்து ஆல்ரெடி ரிலேட்டடாக இருக்கிறவங்க, ஒரு பியூட்டிஷியனாக இருக்கிறவங்களுக்கு நேச்சுரலி இந்த காஸ்மெட்டிக் அக்யூபஞ்சர் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட்ல வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கும். அண்ட் இட் இஸ் அ நீட் டு எவ்ரி ஒன். ஏன்னா இன்னைக்கு வந்து டார்க் சர்க்கிள்ஸ் இல்லாத ஒருத்தரையோ, இல்லை ஒரு ஹேர் ஃபாலிங் இல்லாத ஒருத்தரையோ, டேண்ட்ரஃப் இல்லாத ஒருத்தரையோ நம்ம பார்க்கறதுங்கிறது அவ்வளோ டஃப்பாக இருக்கு. ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு அடிஷ்னல் இண்டிகேஷனாக இருக்கு. ஸோ எப்படி கான்ஸ்டிபேஷனுங்கிறது ஒரு பேஷண்ட்டுக்கு நார்மலாக இருக்கும், அந்த மாதிரி ஹேர் ஃபாலிங்கிறதும் ரொம்பவே நார்மலாக இருக்குது. ட்ரை ஸ்கின்னுங்கிறது ரொம்ப நார்மலாக இருக்குது. ஸோ இந்த கான்செப்டில் தான் வந்து வி ஆர் ஒர்க்கிங் ஆன். ஸோ திஸ் சாட்டர்டே வில் ஸ்டார்ட் வித் அவர் ஃபர்ஸ்ட் டிப்ளமா கோர்ஸ் ஃபார் அந்த காஸ்மெட்டிக் அக்யூபஞ்சரோட கிளாஸஸ்ல ஸ்டார்ட் பண்ணிடலாம். பிகாஸ் டாக்டர் இளஞ்சேரன் சார்லாம் வந்து ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருக்காங்க டிப்ளமா இப்போ ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னு. அதனால ஃபைனலைஸ் பண்ணிட்டோம் இந்த வீக் அப்படின்றதுனால. ஸோ பிஃபோர் சாட்டர்டே நீங்கள் வந்து உங்களோட நேம்ஸ் அண்ட் அட்மிஷன்ஸ் எனக்கு ஃபைனல் பண்ணிடுங்க. பிகாஸ் பேசிங் ஆன் தட் தான் நான் அந்த பேட்ச் வந்து டைமிங் அண்ட் அதர் டேட்டாஸ் வந்து பண்ண முடியும். அண்ட் உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஒன்று அனுப்பணும். ஸோ யார் யாரெல்லாம் எனக்கு ஏர்லி கொடுத்துட்றீங்களோ ஸோ தட் அது கொஞ்சம் ஈஸியாக பண்ண முடியும். அண்ட் நெக்ஸ்ட் திங் வந்து சண்டே வந்து இந்த மேக்னெட்டோ தெரப்பி அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் நம்ம எடுத்திருக்கோம். இது வந்து அக்யூபஞ்சர் அப்படிங்கிறது ஒரு செப்பரேட் சப்ஜெக்ட், மேக்னெட்டோ தெரப்பிங்கிறது அகெயின் ஒரு செப்பரேட் ஆல்டர்னேட்டிவ் சிஸ்டம். அக்யூபஞ்சருக்கும் மேக்னெட்டோ தெரப்பிக்கும் என்ன மேம் சம்பந்தம், ஏன் நம்ம அதை லேர்ன் பண்ணணும்? ஒரு பீரியட்ல வந்து அக்யூபஞ்சர் டாக்டர்ஸ் எல்லாருமே வந்து மேக்னெட்டோ தெரப்பி பயன்படுத்தினாங்க. இது ரெண்டும் வந்து அலைட் சப்ஜெக்டா இருந்தது ப்ரொஃபஸரோட பீரியட்ல. இன்ஃபேக்ட் அவர் ஃபர்ஸ்ட் 6 months ட்ரைனிங் கொடுத்துட்டு அவர் வந்து டிப்ளமா இன் மேக்னெட்டோ தெரப்பி, டிப்ளமா இன் அக்யூபஞ்சர் அப்படின்னு 2 டிப்ளமாஸ் ப்ரொவைட் பண்ணதுக்கு அப்புறம் தான் டிகிரி ட்ரைனிங் கொடுப்பாரு. ஸோ இது வந்து ஒரு ப்ரோட்டோகாலா அவங்க வச்சிருந்தாங்க. ஏன்னா மாடர்ன் அக்யூபஞ்சர் ப்ராக்டிஸ் பண்ணும்போது அன்னோயிங்லி வந்து உடல்ல இருக்கக்கூடிய நீங்க மேஜர் பாயிண்ட்ஸ்ல ஒரு சில அடிஷ்னல் பாயிண்ட்ஸை வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டு. இந்த மேக்னெட்ஸ் பயன்படுத்தும் போது என்ன நடக்குது அப்படின்னா நம்ம உடலுடைய அந்த மேக்னெட்டிக் எனர்ஜியை வந்து அது ஸ்டெபிலைஸ் பண்ணுது. ஸோ பிளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் ஆகுது. நீங்க ஒரு நார்த் போல் சவுத் போல் மேக்னெட்டை டச் பண்ணிட்டு ஒரு பேஷண்ட்டை வந்து ஒரு 15-20 minutes நீங்க மேக்னடைஸ் பண்றீங்க அப்படின்னா பிளட்ல வந்து அயான் இருக்கு. ஸோ இந்த பிளட் அயான் அப்படிங்கிறது அட்ராக்டட் பை உங்களோட மேக்னெட்ஸ் அண்ட் ரிப்பல். ஸோ இந்த அட்ராக்ஷன் அண்ட் ரிப்பல் வந்து ஆப்போசிட் பைபோல்ஸ் வச்சு நடக்கும்போது என்ன ஆகும்னா பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகும். பிளட் சர்க்குலேஷன் சரியா இல்லை, லேக் ஆஃப் சர்க்குலேஷன் இல்லை புவர் சர்க்குலேஷன், ரத்தம் சரியா வந்து சர்க்குலேட் ஆகலை அப்படின்னா எனர்ஜி பேசிக்கா அங்கே சர்க்குலேட் ஆகலை. எனர்ஜி யாருக்கு ப்ராப்பரா ஃப்ளோ ஆகலையோ அவங்களுக்கு பிளட் ப்ராப்பரா சர்க்குலேட் ஆகாது. இந்த மாதிரி பாசிபிலிட்டி இருக்கிறவங்களுக்கு பல வியாதி இருக்கலாம். டயபெட்டிஸ் பேஷண்ட்டுக்கு வந்து லோவர் லிம்ல இந்த மாதிரி ஃப்ளோ சரியா இல்லாமல் இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து நான் ஹீலிங் ஊண்ட் வரும். அவ்வளோ சீக்கிரம் ஒரு காயம் வந்து ஆறாது, அடிபட்டுச்சுனாலோ இல்லை நேச்சுரலாகவே அவங்களுக்கு ஒரு ஊண்ட் வரும், அந்த ஊண்ட் வந்து ஆறவே ஆறாது. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெரிஃபரல் நியூரோபதி, லேக் ஆஃப் சர்க்குலேஷன், வெரிகோஸ் வெயின்ஸ், ரொம்ப நேரம் நிற்கும் போது ஏற்படுற வியாதி. அண்ட் அலோபதியில் அதுக்கான ஒரு தீர்வே கிடையாது. ஒரு காஸ்மெட்டிக் சர்ஜரி மட்டும் பண்ணி ரிமூவ் பண்ண முடியும்.
அந்த மாதிரி சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்றதுனால உங்களே அறியாமே நீங்க ப்ரிவென்டிவா பல 100 வியாதிகள்ல இருந்து உங்க பேஷண்ட்டை வந்து நீங்க ப்ரிவென்ட் பண்ண முடியும். நீங்க பண்ற ஸோ மேஜர் ஆஃப் த டைம் பார்த்தீங்கன்னா பேஷண்ட்ஸ் வந்து இது ஒரு ஹோம் ரெமெடியாவே வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது பெயின் மேனேஜ்மெண்ட் கண்டிஷன் எல்லாம் நீங்க ஒரு நல்ல ரிலீஃப் பார்க்கலாம். அண்ட் ஒபிசிட்டி, அப்டாமினல் டைட்டனிங், செல்லுலைட் போன்ற ஏரியாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மேக்னெட்ஸ் வித் நம்ம நீடில், லென்த்தி நீடில்ஸ், காஸ்மெட்டிக் நீடில்ஸ் பண்ணும். ஏன்னா இப்போ நம்ம அடுத்து காஸ்மெட்டிக் அக்யூபஞ்சர்ல தான் வந்து மேக்னெட்ஸ், எலக்ட்ரானிக் ஸ்டிமுலேட்டர்ஸ்லாம் மஸ்டான ஒரு விஷயம். நம்ம ஒவ்வொரு பேஷண்ட்டுக்குமே ஒவ்வொரு செட்டிங்லையுமே பயன்படுத்துற மாதிரி ஒரு விஷயம். மேஜர் ஆஃப் த பேஷண்ட்ஸ்க்கே வந்து நீங்க ஒரு செட் ஆஃப் மேக்னெட்ஸ் கொடுத்து எவ்ரிடே அவங்கள மார்னிங் அண்ட் ஈவினிங் நீங்க மேக்னடைஸ் பண்ணிக்க சொல்லும்போது நீங்க அவங்களுக்கு கொடுக்குற ட்ரீட்மெண்ட் ரொம்ப சீக்கிரம் ஒர்க் ஆகும், ரொம்ப சீக்கிரம் ஹீல் ஆயிடுவாங்க, கியூரேட்டிவ் ப்ராசஸ் நல்லா இருக்கும், மெயின்டெனன்ஸ் இருக்கும். அந்த பிரச்சனையில இருந்து திரும்ப அவங்க வந்து சீக்கிரமா வெளியில வந்துட்டாங்க அப்படின்னா அவங்க திரும்ப ரெக்கர் ஆகுறதோ ரீஅக்கர் ஆகுற போன்ற பிரச்சனைகள் இருக்காது. ஆர்த்தரைட்டிஸ் போன்ற போன் டேமேஜ் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் அந்த போனை மேக்னடைஸ் பண்ண திரும்ப அந்த ஸ்ட்ரக்சுரல் டிஃபார்மிட்டி கூட வந்து டு தி டிபெண்டிங் ஆன் த பேஷண்ட்ஸ் கண்டிஷன் நார்மலைஸ் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அண்ட் மேக்னடைஸ்டு வாட்டர் வந்து ஒரு பெஸ்ட் மெடிசன். ஜென்ரலாக மேக்னடைஸ் பண்ணிடுற ஒரு வாட்டரை வந்து டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் கன்சியூம் பண்ண முடியும். ஒரு குழந்தைக்கு இருக்கிற பிரச்சனைக்கான மெஷர்மெண்ட்ல ஒரு குழந்தைக்கு இட் ஒர்க்ஸ் ஆஸ் ஒரு டானிக்கா, ஒரு இம்யூன் பூஸ்டராக ஒர்க் பண்ணும், பாடியோட கிளென்சிங் ரெமடியாக ஒர்க் பண்ணும். வெயிட் லாஸ்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் வெயிட் லாஸ் ப்ரோக்ராம் பண்ணுறவங்களுக்கு வந்து இந்த மேக்னெட்டிக் வாட்டர் இஸ் த பெஸ்ட் மெடிசன். அதே மாதிரி பீரியட்ஸ் ரெகுலாரிட்டி, when it comes to fertility acupuncture also magnets plays a vital role. ஏன்னா யூட்ரஸ் அண்ட் கைனிக் ஏரியா அண்ட் பேக் சைட்ல வந்து உமனுக்கு வந்து நீங்க டைரக்டா அந்த பொசிஷன்லயே மேக்னடைஸ் பண்ணும்போது கைனிக் ஆர்கன்ஸ்க்கான அந்த எனர்ஜி ரீவைட்டலைசிங் வந்து ரொம்ப ஃபாஸ்டா நடக்கும். ஃபாலிகல்ஸ் யாருக்கெல்லாம் ப்ராப்பரா ப்ரொடியூஸ் ஆகாம இருக்கோ அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த மேக்னெட் ஹெல்ப்ஸ். நல்ல குவாலிட்டியான ஃபாலிக்கல் எக் ப்ரொடக்ஷனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணும். மேல் இன்ஃபர்டிலிட்டியில பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்பெர்ம் கவுண்ட்டுக்கு அண்ட் ஸ்ட்ரெஸ் குறையறதுக்கு, மேஜரான ஆண்களுக்கு வந்து இந்த அப்டாமின் பெல்லி தொப்பை போட்டுருது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த கண்டிஷன்லலாம் வந்து மேக்னெட்ஸ் இஸ் அ மேஜர் சப்போர்ட். அக்யூபஞ்சரோட ட்ரீட்மெண்ட்டோட எஃபிகசியை வந்து பல மடங்கு வந்து ரொம்ப சைலண்டா இன்விசிபிளா இந்த மேக்னெட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிடுது. அதுதான் உண்மை. இதை நீங்க ப்ராக்டிக்கலி பயன்படுத்துனீங்க அப்படின்னா தான் அதனோட வேல்யூ தெரியும். யாராவது டாக்டர்ஸ் வந்து மேக்னெட்ஸ் பயன்படுத்திருக்கீங்களா இல்ல நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா இதுக்கு முன்னாடி? கேள்விப்பட்டிருக்கோம் மேடம். எஸ் மேம். Yes. கேள்விப்பட்டிருக்கீங்க. ஓகே, யூஸ் பண்ணிருக்கீங்களா யாராவது? Magnet for magnetizing the water and Sujok magnets I've been using. Very good. And for Very eye good. magnets, like for specs, like I use that. வெரி குட் மேம். ஸோ இந்த மாதிரி ஐ அண்ட் விஷன் ப்ராப்ளம்ல இருக்கிறவங்களுக்கு மேடம் சொன்ன மாதிரி அந்த ஒரு செட் ஆஃப் மேக்னெட்ஸ், அந்த ஐ மேக்னெட்னு சொல்லுவோம், லோ பவர் மேக்னெட், அதை நீங்கள் பேஷண்ட்ஸ்க்கே கொடுத்து மஸ்ட் ஒரு நாளைக்கு 45 minutes to 1.5 hours அவங்க யூஸ் பண்ண சொல்லலாம். நைட் தூங்க போகும்போது இல்லை பெட்ல அவங்க படுத்துட்டு இருக்க பொசிஷன்ல இதெல்லாம் வந்து ப்ளீஸர் அந்த இஎன்டி மேக்னெட்ஸ்ன்னு சொல்லுவோம். நாட் ஒன்லி ஃபார் ஐ, சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு, நீசல் ப்ளாக், த்ரோட் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு அந்த மேக்னெட்டை மல்டிபிளாக யூஸ் பண்ண முடியும். இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா மேக்னெட்ஸ் வந்து வெரி சீப்பர். இன்னைக்கு வந்து இட் இஸ் ஈஸிலி அவைலபிள். அது ஒரு பெரிய எக்ஸ்பென்சிவான விஷயமே இல்லை. ஸோ எவ்ரி பேஷண்ட் கேன் அஃபோர்ட் டு பை அ மேக்னெட். ஏன்னா ஃபியூ ஹண்ட்ரட்ஸில் உங்களுக்கு வந்து இஃப் ஐம் நாட் ராங் மேக்னெட்ஸ் வந்து அவைலபிளாக கிடைக்குது. ஆன்லைன்லேயே வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணி மேக்னெட்ஸ் வாங்கிக்கலாம். பட் இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத டீச் பண்ணுறதுக்கான அந்த ஃபேக்கல்டிஸ் வந்து வீணோ. இப்போ ஈவன் இன் அட்டாமா ட்ரைனிங் சென்டர்ஸ் ப்ரொஃபஸர் பீரியட்க்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு மேக்னெட்டை ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி கிளாஸ் எடுக்கிறவங்க வந்து அவ்வளவா இல்லை. அதனால அக்யூபஞ்சர் டாக்டர்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மேக்னெட் யூஸ் பண்ணுறதுங்கிறத குறைச்சிட்டாங்க இல்லை விட்டுட்டாங்கன்னு சொல்லலாம். ஸ்டூடெண்ட்ஸ் எங்கேயாவது எக்ஸ்போஸில், ஜென்ரல் ஸ்டோர்ஸில் இந்த மேக்னெட்டிக் பட்டன்ஸை பார்த்துட்டு, அந்த உடன் ரோலர்ஸ் பார்த்துட்டு அது வாங்கிக்கும் போது மேக்னெட்டிக் ஸ்லிப்பர்ஸ் யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி ரேஞ்சில் இது இருக்குது. பட் இட் இஸ் அ வெரி ப்ராப்பர் சிஸ்டம். சிஸ்டம்ஸ் நேம் கொடுக்கும்போது நம்ம அக்யூபஞ்சர், அக்யூப்ரெஷர், மாக்சிடியூஷன், கப்பிங்க்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ அதே மாதிரி மேக்னெட்டோதெரப்பி இஸ் அ மேஜர் சிஸ்டம் அண்ட் இட் ஹெல்ப்ஸ் கிளினிக்கல் சப்போர்ட். கிளினிக்கலாக ஒரு பேஷண்ட்டை வந்து சரி பண்ணுறதுக்கு இட் இஸ் அ பியூட்டிஃபுல் சப்போர்ட். அண்ட் எலக்ட்ரோ மேக்னெட்ஸ் கிடைக்கும். இந்த ஸ்டாட்டிக் மேக்னெட்ஸை விட எலக்ட்ரோ மேக்னெட்ஸ் வந்து ஸ்லைட்லி எக்ஸ்பென்சிவாக இருக்கும், ஃபியூ தௌசண்ட்ஸ் இருக்கும். அதில் வந்து ரிங் மேக்னெட்ஸ், ஸ்கொயர் மேக்னெட்ஸ் அப்படின்லாம் கிடைக்கும். அந்த மேக்னெட்லாம் வந்து ஒரு பெயின் இருக்க பேஷண்ட்டுக்கு 5 minutes நீங்கள் மேக்னடைஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த பெயின் ரிலீவ் ஆகிடும்.
அதுக்கப்புறம் நீங்க போய் நீடில் பண்ணலாம். ஸோ கிட்டத்தட்ட ஒவ்வொரு சிட்டிங்லயுமே நீங்க அந்த பேஷண்ட்டுக்கு ஒரு ரிலீஃப், ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்து அவங்க வீட்டுக்கு அனுப்ப முடியும். அந்த அளவுக்கு வந்து வெரி எஃபெக்டிவ் தீஸ் மேக்னெட்ஸ் ஆர். ஸோ நீங்க வந்து அதை ஆஸ் ஆஃப் நவ் நீங்க அதை பயன்படுத்திட்டு இருக்கீங்கன்னா டெஃபினட்டா அதை இன்னும் மேஜரா அதிக அளவுல பயன்படுத்துங்க. இது வரைக்கும் பயன்படுத்தல மேம், அதை பத்தின அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் நான் கொடுக்கல அப்படின்னு சொன்னீங்கன்னா நிச்சயமா அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிங்க. நீங்க பேஷண்ட்ஸ்க்கு கொடுக்குற ரிசல்ட்டே வந்து இம்ப்ரூவ் ஆயிடும். லாஸ்ட் கிளாஸ்ல 5 எலிமெண்ட் அக்யூபஞ்சர் வித் டிசீஸ் ஓரியன்டட் ட்ரீட்மெண்ட்ல வந்து நம்ம ஸ்லைட்ஸ் அண்ட் வீடியோஸ் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தோம். இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கா? நீங்க ஏதாவது கொஸ்டின்ஸ் வச்சிருக்கீங்களா இந்த கான்செப்ட்ஸ்ல, இந்த கைண்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுல? உங்களோட டவுட்ஸ் நீங்க இப்போ கேட்கலாம். யாருக்கும் மேடம், அதாவது இந்த அதுல வந்து அதாவது அந்த அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸ் ஆஃப் வியூன்னு சொல்லி அந்த அதாவது என்ன வாட் இஸ் த ரூட் காஸ்ங்கிறது ஒரு ஒவ்வொரு டிசீஸுக்கும் நீங்க கொடுத்துருந்தீங்க. மொத்த இதுக்கும் ஏன்னா சப்போஸ் அவரு நம்ம சீஃப் டாக்டர் சொன்ன மாதிரி do not name the disease, find out the root cause and give the treatment. அதான் செலக்ட் பண்ணக்கூடிய அளவுல இருக்கணும். தட் இஸ் அதான் ஆர்ட் ஆஃப் ஃபிஷிங் சொன்ன மாதிரி. ஆனா பட் அதே மாதிரி நீங்க மத்த இதுக்கும் அந்த மாதிரி இது இருக்குதா? மத்த இதுக்கும் வேணும். ஏன்னா சப்போஸ் ரூட் காஸ் we ourselves can choose the correct point. சொன்னீங்க இப்போ பிளம்னா these are all the indication சொன்னீங்க. அதாவது ஹெட் ஏக்னா அதுல வந்து ஸ்டாட்டிக்கா இருக்கும், அந்த நம்ம அந்த டல் அந்த பெயின் வந்து அந்த மாதிரி இருக்கும், மூவ் ஆகாது. ஸோ அந்த பாயிண்ட் SP40 அந்த மாதிரி சொன்னீங்க. ஸோ அதே மாதிரி அந்த ரூட் காஸ் ஒவ்வொன்றுக்கும் மற்ற டிசீஸுக்கும் அந்த இது கொஞ்சம் இது இருந்தா சப்போஸ் யூ ஹேவ் தி இன்ஃபர்மேஷன் யூ கேன் ஷேர். ஷோர். இப்போ டாக்டர் கேட்ட பாயிண்ட் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன், மற்றவங்களுக்கு புரியல அப்படின்னா. அதாவது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஆஸ் அக்யூபஞ்சர் டாக்டரா உங்ககிட்ட ஒரு நோயாளி வரும்போது அந்த நோயோட பேருக்கு முக்கியத்துவம் கொடுக்காம அவங்க மேபி ட்ரிஜிமினல் நியூராலஜியா இருக்கு எனக்கு அப்படின்னு வரலாம், இல்லை ஆர்த்தரைட்டிஸ் அப்படின்னு வரலாம், இல்லைனா சர்விக்கல் ஸ்பாண்டுலோசிஸ்ன்னு சொல்லலாம், எபிலப்சின்னு சொல்லலாம். இது எல்லாமே வந்து அலோபதி மருத்துவம் வைக்கக்கூடிய ஒரு பேர் தான், மாடர்ன் மெடிசன் வைக்கிற பேர் தான். ஆனா அந்த பேரோட நோய்களோட ஒரு பேஷண்ட் உங்ககிட்ட வரும்போது ஆஸ் அக்யூபஞ்சர் டாக்டரா அவங்களோட நாடியை பார்த்துட்டு அவங்களுக்கு இருக்கக்கூடிய அடிப்படை புள்ளிகளை வந்து நம்ம பயன்படுத்தி அவங்கள நீங்க குணப்படுத்தணும். இப்படியே நீங்க கிளினிக்கல் ப்ராக்டிஸ் பண்ண 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 என்ன ஆவீங்கன்னா எக்ஸ்பர்டைஸ் ஆயிடுவீங்க. ஒரே ஆர்த்தரைட்டிஸ்ல வந்து நீங்க ஒரு 100 பேஷண்ட் பாக்குறீங்க, 100வது பேஷண்ட் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும் உங்க எக்ஸ்பீரியன்ஸ்? எந்த புள்ளி வேலை பண்ணும், எந்த புள்ளி வேலை பண்ணாது, ஃபர்ஸ்ட் டே டு தேர்ட் டேக்குள்ள எந்த மாதிரி பாயிண்ட்ஸ் கொடுத்து அவங்களை ஒரு கம்ஃபர்ட் பெயின் இல்லாத ஒரு ஜோனுக்கு கொண்டு வந்து அப்புறம் ட்ரீட்மெண்ட்டை கண்டினியூ பண்ணணும். வலி எப்போ அதிகமாயிடும், அந்த பேஷண்ட் ஏதாவது ராங் ஃபுட் சாப்பிட்டா அதிகமாயிடும், வீட்டுக்கு போய் அவங்க ஏதாவது வேலை பண்ணிட்டா, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வந்து பை எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க பாக்குற ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் தான் வரும். பட் டாக்டர் கேட்ட மாதிரி இப்போ நம்ம கிளினிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரம் 2000ஸ்ல இருந்து டாக்டர் பயன்படுத்தின புள்ளிகள், ஃபார்முலா, எந்த ஃபார்முலா வந்து சக்சஸ் கொடுக்குது, எந்த ஃபார்முலால இருக்கக்கூடிய புள்ளிகளை வந்து அதுக்கப்புறம் R&Dல மாத்துறோம். அண்ட் நோய்களோட பேர்கள், ஏன்னா இப்போ 20 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா வேற விதமான பிரச்சனைகளுக்கு அதிகமா பேஷண்ட்ஸ் வந்துட்டு இருந்தாங்க. சுகர், டயபிட்டிஸ் தான் வந்து அப்போ ஒரு மேஜர் ப்ராப்ளம். ஏன்னா டயபெட்டிஸ் வந்து அப்போ ஒரு கொஞ்சம் புது வியாதியும் கூட. ஏன்னா ஒரு 30 வயசு 40 வயசு ஆட்களுக்கு வந்து டயபெட்டிஸ் வருது வந்து அப்போ ரொம்ப ஒரு ரேர் ஃபினாமினா. வயசானது தானே வரும், இப்போ என்ன இது சின்ன வயசுலயே வருது போன்ற சூழ்நிலையில அந்த மாதிரி பேஷண்ட்ஸ், இன்ஃபர்டிலிட்டி பேஷண்ட்ஸ் அதிகம் அளவுல இருந்தாங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு மாடர்ன் ப்ராக்டிஸ்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த WHO லிஸ்ட்ல சொல்லக்கூடிய ஒவ்வொரு வியாதி பேர்ல இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸையும் நம்ம தினம் மீட் பண்ணிட்டே தான் இருக்கும். தைராய்டு ப்ராப்ளம், காய்டர், ஒபசிட்டி. ஸோ இது எல்லாத்துக்குமே ஆக்சுவலி வி ஹாவ் அ ஃபார்முலா டாக்டர். கிளினிக்கலி என்ன மாதிரி ஃபார்முலா வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஒர்க் ஆகும் அப்படின்னு A to Z ஆர்டர்லேயே வந்து வி ஹாவ் தி ஃபார்முலா. அண்ட் எப்படி அவங்கள கேட்டகரைஸ் பண்ணணும், ஒவ்வொரு வியாதிக்கும் ஒரு சில காரணங்கள் இருக்கும். இப்போ நீங்கள் இந்த கான்ஸ்டிபேஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட கடைசியா ஒரு 2 டைப் நம்ம உங்ககிட்ட ஷேர் பண்ணிருந்தோம். தட் இஸ் இன் டெஃபிஷியன்சி அண்ட் சி டெஃபிஷியன்சினால ஏற்படுற அந்த கான்ஸ்டிபேஷன் பார்த்தீங்கன்னா அது வெரி ரேர். அது எந்த சிலபஸ் புக்லேயுமே மென்ஷன் பண்ணாத, சைனீஸ் மெடிசன் எதுலையுமே இல்லாமல் கிளினிக்கலி நம்ம ஃபேஸ் பண்ணும்போது நம்ம பார்த்த பேஷண்ட்ஸை பேஸ் பண்ணி உருவான ஒரு கேட்டகரி இன்ஃபேக்ட். ஸோ அந்த மாதிரி நம்ம லிஸ்ட் ஆஃப் டிசீஸ் எல்லாத்துக்குமே வந்து கேட்டகரிஸ், எதனால அந்த பிரச்சனை வருது, பாயிண்ட்ஸ் கொடுக்க முடியும். ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல வந்து அந்த 5 பேர் நான் செலக்ட் பண்றதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். இன்ஃபேக்ட் சீஃப் டாக்டர்கிட்ட வந்து பல முறை நான் வந்து வேற 5
நோய்கள் எழுதி கொடுத்து 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 ஃபைனலா அந்த 5 தான் வந்து டாக்டர் சூஸ் பண்ணாங்க. அதனால தான் நம்ம ஆர்த்ரைட்டிஸ், ட்ரிஜிமினல் நியூரோலஜியா, டயபிட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், ஐ அண்ட் விஷன் ப்ராப்ளம்ன்ற அந்த ஃபர்ஸ்ட் 5 பார்த்தோம். இந்த மாதிரி ஒரு லிஸ்ட்டுக்கே இருக்கு டாக்டர், கம்ப்ளீட்டா A to Z கேட்டகரியில வந்து இருக்கு. நான் என்ன பண்றேன், இட் இஸ் அ ஒர்க் ஆக்சுவலி. நாங்க எங்களோட அந்த கண்டென்ட், நாங்க பயன்படுத்தின அந்த பேஷண்ட் ரெக்கார்ட்ஸை பேஸ் பண்ணி நான் வந்து அதை உங்களுக்கு ஷெடியூல் பண்ணி உங்களுக்கு எப்படி அதை டீச் பண்ண முடியும், பாயிண்ட் காம்பினேஷனா நீங்க எப்படி போட முடியும், நீங்க போடும்போது எந்த பாயிண்ட்டும் ரெலவெண்ட் ஆகும், அந்த மாதிரி கொஞ்சம் ஒர்க் பண்ணி தான் நான் உங்களுக்கு அந்த ஸ்லைட்ஸ், முதல்ல இருக்கிற அந்த 5 ப்ராப்ளம், அடுத்து இருக்கிற அந்த 7 ப்ராப்ளம் நான் ஷேர் பண்ணேன். இன் a week's டைம், மேபி எனக்கு இந்த ஒரு 1 or 2 weeks நீங்க டைம் கொடுங்க. நெக்ஸ்ட் சண்டே வந்து நான் என்ன பண்றேன், இருக்கிற அந்த எக்ஸிஸ்டிங் இது வரைக்கும் நம்ம ட்ரீட் பண்ற அந்த கம்ப்ளீட் டிசீசஸ்க்கான அந்த வேரியேஷன், எதனால அந்த பிரச்சனை வருது, அதுக்கான பாயிண்ட்ஸுங்கிறத ஒரு வெபினார்ல வந்து நான் கம்பைன் பண்ண முடியுமான்னு பாக்குறேன். இஃப் தேர் இஸ் அ சான்ஸ் நம்ம கம்ப்ளீட் அந்த டிசீஸோட லிஸ்ட்ல இருக்கிற எல்லாத்துக்குமே ஒரு த்ரோ பார்த்துடலாம். ஸோ தட் அதே பேர்ல உங்ககிட்ட ஒரு பேஷண்ட் வரும்போது நீங்க இந்த பாயிண்ட் ட்ரை பண்ணி பாருங்க. அது உங்களுக்கு எந்த அளவுக்கு சக்சஸ் ஆகுதோ நீங்க அந்த ஃபார்முலாவை கண்டினியூ பண்ணுங்க. பட் ஐ கேன் டூ டாக்டர், ஐ வில் ஒர்க் ஆன் இட். நான் உங்களுக்கு வந்து அது அந்த கண்டென்ட் ரெடியான உடனே நான் இன்டிமேட் பண்றேன். எப்போ பாசிபிள் இருக்கோ அப்போ நம்ம அதை பத்தின அந்த டிஸ்கஷன் வச்சுக்கலாம். ஓகேவா? யா, எனி அதர் குவெஸ்சன்ஸ்? ஏன்னா இந்த 7 இந்த 5 தான் வந்து நோயா மேம், இது தவிர இந்த 12 நோய் தவிர வேற எதுக்கும் எனக்கு பிரச்சனை இல்லை. இதை தவிர நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இன்னும் கிட்னி டிசீசஸ் இருக்கு, ஹார்ட் டிசீசஸ் இருக்கு. கிட்னிலே நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ரீனல் கால்குலி, கிட்னி ஸ்டோன்ஸ், கிட்னி ஃபெயிலியர் ஆகுறது, இந்த யூரியா கிரியேட்டினின் லெவல்ஸ் இன்க்ரீஸ் ஆகுறது, கிட்னில வர கேன்சர், இப்படி நிறைய அதுல வேரியேஷன்ஸ் இருக்கு. ஸோ நிறைய நோய்கள் இருக்கிறதுனால நம்ம இப்போ உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு ஐடியா ஃபார்ம் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் டிசீசஸ் 7 டிசீசஸ் பார்த்துட்டதுனால நம்ம இந்த மாதிரி 5-5 7-7 பார்த்தா இட் டேக்ஸ் லாங்கர் டைம். ஸோ நம்ம கிட்டத்தட்ட அந்த லிஸ்ட்ல இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகள், மேபி அது மோர் தேன் 50 இண்டிகேஷன்ஸா இருக்கலாம், 100 இண்டிகேஷன்ஸா இருக்கலாம், ஒரு கம்ப்ளீட் த்ரோவா நான் ப்ரெசென்ட் பண்ணிடுறேன். நீங்க அதை ஒரு ரெஃபரன்ஸ் மெட்டீரியலா பயன்படுத்திக்கோங்க. அதுல ஏதேனும் டவுட்ஸ் இருக்கு, ஒரு பேஷண்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த கேட்டகரியை பிரிச்சு பார்க்கறதுலையோ இல்லை அந்த நோயாளிக்கு வந்து புள்ளி தேர்ந்தெடுக்கிறதுலையோ உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குன்னா அப்போ நாங்கள் டெஃபினட்டா வந்து we will guide you. Okay? Yeah. Any other doubt? சத்யா மேம் சொல்லுங்க. எஸ் மேம். இப்போ நீங்க போன இதுல கொடுத்த இண்டிகேஷன்ஸ்ல இந்த காய்டருக்கும் சரி, அதுல வந்து நீங்க லிவர் சீஸ் ஸ்டாக்னேஷன் சொல்லிட்டு செட் ஆஃப் பாயிண்ட்ஸ் கொடுத்துருந்தீங்க. அதே மாதிரி டிப்ரெஷனுக்கும் லிவர் சீஸ் ஸ்டாக்னேஷன். இப்போ இந்த பேட்டர்ன் வந்து காமன். ஓகே, லிவர் சீஸ் ஸ்டாக்னேஷன் அப்படின்னு அந்த பேட்டர்ன் காமன். பட் அதுல கொடுத்த ஸ்டாக்னேஷன் லிவர் சீக்கு பாயிண்ட்ஸ் வேற, இதுல கொடுத்த லிவர் சீக் பாயிண்ட்ஸ் வேற. இப்போ ஒரு இண்டிகேஷன், இப்போ இத்தனை நாள் வரைக்கும் நாங்க இந்த கிளினிக்கல் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இந்த டிசிஎம் பேஸ்ட் இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் கண்டுபிடிக்கிறப்போ ஒரு மேம் உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது. ஒரு இண்டிகேஷன். ஹலோ ஹலோ சத்யா மேம் ஒரு வாய்ஸ் மத்த ஒரு இண்டிகேஷன் இருந்தாலும் இட் கம்ஸ் அண்டர் டெஃபிஷியன்சி, டேம்ப்னஸ், ஸ்டாக்னேஷன், சி டெஃபிஷியன்சி அப்படின்னு அந்த பேட்டர்ன் எங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கு பாயிண்ட்ஸ் காமன் தானே மேடம்? இப்போ ஸ்ப்ளீன் ஆர் ஸ்ப்ளீன் டெஃபிஷியன்சி. ஆமா மேம், ஆக்சுவலி இப்போ டாக்டர் சொன்ன மாதிரி நீங்க பேட்டர்னை ஐடென்டிஃபை பண்ற அளவுக்கு எக்ஸ்பர்ட் ஆயிட்டீங்கன்னா உங்களுக்கு பாயிண்ட் தேவைப்படாது. அதுதான் நீங்க பாயிண்ட் சொல்லுவீங்க. ஆமா, அந்த எக்ஸ்பர்டைஸ். இப்போ இந்த கிளாஸ் பொறுத்த வரைக்கும் நான் வந்து லாஸ்ட் டிசீஸ் ஓரியன்டட் பாயிண்ட் எடுத்ததோ இல்ல அதுக்கு முன்னாடி எடுத்ததோட பர்பஸ் என்னன்னா, அக்யூபஞ்சர்ல எந்த மாதிரி நோய்களை ட்ரீட் பண்ண முடியுங்கிறது நிறைய அக்யூபஞ்சர் பிராக்டிஸ் பண்றவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. நம்பர் 1, இந்த பிரச்சனைக்கு நான் பண்ண மாட்டேன், இந்த பிரச்சனை அக்யூபஞ்சர்ல சரியாகுமா எனக்கு தெரியாது, அதுக்கு பாயிண்ட் தெரியாது, இந்த மாதிரி கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு. இதை அவாய்ட் பண்ணதான் நம்ம மெடிக்கல் நேம்ஸ் கொடுக்கும்போது உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். ஓ, டயபெட்டிஸ் மெலிட்டஸ் வந்து அக்யூபஞ்சர்ல இந்த அளவுக்கு கேட்டகரைஸ் பண்ணிருக்காங்களா, அப்ப நம்ம தைரியமா ஒரு பிளட் சுகர் லெவல் இம்பேலன்ஸா இருக்கிற பேஷண்ட்டை எடுக்கலாம் அப்படிங்கிற கான்ஃபிடன்ஸ்க்காக நம்ம பேர் கொடுத்தோம். நம்பர் 1. நம்ம 3 விஷயம் கொடுத்துருக்கோம். அதாவது அக்யூபஞ்சர் பிசிஎம் சயின்ஸ் படி நீங்க வந்து என்ன மாதிரி ஒரு டிஃபிஷியன்சியை ஐடென்டிஃபை பண்ண முடியும், அது ஸ்டாக்னேஷனா டிஃபிஷியன்சியா. நம்பர் 2 வந்து சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ்னு ஒன்று ஷேர் பண்ணியிருக்கிறோம். ஆனா அந்த சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ்ல கூட ஒரு சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா 2-3 பேட்டர்னுக்கு ஒரே பிரச்சனை ரிப்பீட் ஆகும். ஃபார் அன் எக்ஸாம்பிள், நீங்க புவர் அப்படைட், சரியா சாப்பிடல அப்படிங்கிற இந்த ஒரு இண்டிகேஷன் வந்து ஆல்மோஸ்ட் எல்லா டைப் ஆஃப் கான்ஸ்டிபேஷன்லயும் வரும்.
ஒரு ட்ரிகர், அதாவது ஒரு மெயின் இண்டிகேஷன் சைன் இருக்கும் மேம். அந்த பேட்டர்ன்ல மட்டுமே வரக்கூடிய சைன் அண்ட் இண்டிகேஷன் நான் ஒவ்வொரு ஸ்லைட்லயும் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த சைன்ஸ்ல உங்களுக்கு பழகிடும். ஒரு பேஷண்ட் வந்து வலது பக்கம் மட்டும் வலிக்குதுன்னு சொல்றாங்க, இடது பக்கம் மட்டும் வலிக்குதுன்னு சொல்றாங்க, ஈவினிங் 5 மணி ஆனா வலி அதிகமாகுதுன்னு சொல்றாங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு கீவேர்டு. இந்த பேட்டர்ன் இது வந்து லிவரோட சி டிஃபிஷியன்சியா இல்ல லிவரோட பிளட் டிஃபிஷியன்சியா அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்ணேன். அண்ட் இந்த டிசிஎம்ல உங்களுக்கு எந்த குழப்பமும் இல்லாம இருக்கிறதுக்காக தான் காஸ்மெட்டிக் அக்யூபஞ்சர் டிப்ளமா ட்ரைனிங்ல நம்ம இந்த ஃபர்ஸ்ட் சாட்டர்டேல வந்து இந்த பேட்டர்ன்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். இன், யாங், பிளட், சி, இந்த நாளா நம்ம வந்து கேட்டகரைஸ் பண்றோம் இல்லையா. இதுல இன் அண்ட் யாங்ங்கிறது கொஞ்சம் உங்களுக்கு ஃபெமிலியர். as acupuncture டாக்டரா ஸ்ப்ளீன் அப்படின்னா அது இன் ஆர்கன், ஸ்டொமக்னா யாங் ஆர்கன். அப்ப யாங்ல ப்ராப்ளம் இருந்தா ஸ்டொமக்ல ப்ராப்ளம் இருக்கும், இன்ல ப்ராப்ளம் இருந்தா ஸ்ப்ளீன்ல இருக்கும் அப்படிங்கிற அந்த பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. அதை தாண்டி இந்த பிளட் டிஃபிஷியன்சி, சி டிஃபிஷியன்சி, அதனால ஒரு டேம்ப்னஸ் வந்துச்சு அப்படின்னும் போது நீங்க கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க. அந்த கன்ஃபியூஷனை தான் நம்ம கிளாரிஃபை பண்ண போறோம். ஸோ டெஃபினட்டா இந்த சாட்டர்டே செமினார் வந்து இன்ஃபேக்ட் இது ஓப்பன் டு ஆல். நான் வந்து டிப்ளமா ஜாயின் பண்ணாம இருக்கிற அக்யூபஞ்சர் டாக்டர்ஸ்க்கு கூட ஐ லைக் டு ரெஃபர் திஸ். ஏன்னா காஸ்மெட்டிக் அக்யூபஞ்சர் நீங்க கத்துக்கிறீங்களோ இல்லையோ, இந்த சாட்டர்டே கிளாஸ் மூலமா வந்து அக்யூபஞ்சரோட பேசிக் கான்செப்ட்ல நீங்க பெட்டரா கிளாரிஃபை ஆயிடலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த ஏரியால டவுட்ஸ் இருக்காது மேம். மூணாவது நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணியிருக்கிற அந்த ஃபார்முலா, அதாவது இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் மோஸ்ட் சூட்டபிள் அப்படின்னு ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்கோம் இல்லையா. இது வந்து பர்சனலி எங்களோட கிளினிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து கிடைச்ச டேட்டா வந்து டீம் ஆஃப் பெஸ்ட் பிராக்டிசிங் டாக்டர்ஸ் என்ன மாதிரியான பாயிண்ட் யூஸ் பண்றாங்க, அது கம்பைன்டு ஸ்டடி தான் உங்ககிட்ட நம்ம ஷேர் பண்ணியிருக்கிறோம். ஒரே மெரிடியன்ல ஒரு சில ரிப்பீட்டேட்டிவ் பாயிண்ட்ஸ் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா அந்த பாயிண்ட்ஸ்க்கு எல்லாம் வந்து ஈக்குவல் எஃபிகசிஸ் இருக்கு. இப்போ வந்து ஸ்டொமக் 32 நான் ஒரு இடத்துல ரெஃபர் பண்ணியிருக்கேன், அதே பிரச்சனைக்கு வந்து நான் ஸ்டொமக் 35 ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அந்த ரெண்டு புள்ளியும் வந்து ஆல்மோஸ்ட் ஈக்குவலி ஒர்க் பண்ணுது. வந்து ஸ்டொமக் 32ல ஒரு இடம் அடிபட்டு ஸ்கார் ஆயிருக்கலாம். ஒருவேளை அந்த ஸ்கார்னால தழும்புனால நீங்க அந்த புள்ளியை பயன்படுத்த முடியாம இருக்கலாம், இல்ல அந்த பேஷண்ட்டுக்கு ஒரு ட்ரெஸ் கோட்னால நீங்க வந்து அந்த பாயிண்ட் போட முடியலன்னா நீங்க ஆல்டர்னேட்டிவ் பாயிண்ட் மூலமாவே அந்த ஈக்குவல் எஃபிகசி கொடுக்க முடியும். நம்பர் 1. அண்ட் நம்பர் 2 என்னன்னா, இந்த பாயிண்ட்ஸை ஸ்பெசிஃபிக்கா நீங்க போடும்போது என்ன ரிசல்ட் இருக்கு நீங்க அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க பேஷண்ட்னா, அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா நேச்சுரலி பல்ஸ் பார்ப்பீங்க, நோட்டீஸ் பண்ணுவீங்க, அந்த பேஷண்ட்டை அப்சர்வ் பண்ணுவீங்க, அதுக்கான புள்ளி ட்ரை பண்ணுவீங்க, அண்ட் என்ன ஃபீட்பேக்ன்றத பார்ப்பீங்க. ஒர்க் ஆச்சுன்னா நீங்க அந்த ஃபார்முலாவை அப்படியே நீங்க ஹோல்ட் பண்ணிப்பீங்க, பிடிச்சிப்பீங்க, அடுத்த பேஷண்ட்ஸ்க்கு நீங்க யூஸ் பண்ண ஆரம்பிச்சுடுவீங்க. ஸோ இதுதான் மேம் நம்ம ஏற்கனவே உங்ககிட்ட இந்த 7 பிரச்சனை 5 பிரச்சனை ஷேர் பண்ணதோட கான்செப்ட் இதுதான். ஒரு ப்ராப்ளம் எந்த மாதிரி இம்பேலன்ஸ்னால ஏற்படுது, அதுல என்ன கேட்டகரி இருக்கு வாய்ப்பு. ஒரே பிரச்சனை இப்போ காய்டர்னா அதுக்கு 3 ரீசன்ஸ் இருக்கலாம். டயபெட்டிஸ் மெலிட்டஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த சுகர் ப்ராப்ளம் வந்து அப்பர் வார்மரால இருக்கலாம், மிடில் வார்மரால இருக்கலாம், லோவர். ஸோ இந்த மாதிரி நீங்க கேட்டகரைஸ் பண்ணிக்கும் போது ரொம்ப ரொம்ப கிளீனா ரொம்ப ஃபியூ டேஸ்ல நீங்க வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். இது சிம்பிளி சத்யா மேம் நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும்னா, இங்க ஒரு ஸ்விட்ச் போர்டு இருக்கு. நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்த ரூம்குள்ள வரேன். ஸோ எனக்கு வந்து என்னோட டேபிள் கேபினுக்கு மேல இருக்கிற ஃபேன் வந்து நான் ஆப்ரேட் பண்ணணும். எனக்கு கரெக்டா ஸ்விட்ச் தெரியும்னு வச்சுக்கோங்களேன், நான் ஃபர்ஸ்ட் வந்து தெரிஞ்ச ஸ்விட்சை போட்டுருவேன். அந்த ஸ்விட்ச் வந்து அந்த ஃபேனை ஒர்க் பண்ணிடும். ஸோ என்னோட பர்பஸ் வந்து சால்வ்டு. ஸோ கிட்னி ப்ராப்ளம்க்கு வந்து K7 போட்டா கிட்னி சரியாயிடும், ப்ராப்ளம் சரியாயிடும்னு உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க டைரக்டா கிட்னி 7 தான் போட போறீங்க. சப்போஸ் கிட்னி 7 எனக்கு தெரியல, எனக்கு இந்த ஃபேனோட ஸ்விட்ச் தெரியாது, நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன், அப்ப நான் என்ன பண்ணுவேன்னா ஒன்னொன்னா போட்டு பார்ப்பேன். அதே தான் அக்யூபஞ்சர் டாக்டர்ஸ் பண்றோம். ஃபர்ஸ்ட் டே ஒரு பாயிண்ட் ட்ரை பண்ணி பார்க்குறோம், ரிலீஃப் இருக்கான்னு பார்க்குறோம், அடுத்த நாள் ஒரு பாயிண்ட் ட்ரை பண்றோம், அடுத்த நாள் ஒரு பாயிண்ட். ஸோ இது எல்லாமே ஏன் ட்ரை பண்றோம்? இப்போ இங்க இருக்கிற ஃபேனுக்கு வந்து நான் அங்க டாடி கேபின் பின்னாடி இருக்கிற ஸ்விட்ச்ல போய் ஆப்ரேட் பண்ண மாட்டேன். ஏன்னா எனக்கு லாஜிக்கலா என்ன தோணும்னா இந்த ஃபேனுக்கு இங்கதான் ஸ்விட்ச் இருக்குன்னு தோணும். அதே மாதிரி கிட்னி ப்ராப்ளம்க்கு லாஜிக்கலா நீங்க மைண்ட்ல ஒரு சில பாயிண்ட் வச்சிருப்பீங்க. எய்தர் கிட்னி 7 இல்லைன்னா UB67 இல்ல கிட்னிலேயே 6 போடலாமா, இல்ல கிட்னி இருக்கிற லொகேஷன்ல இருக்கிற யூரினரி பிளாடர் பாயிண்ட் போடலாமான்னு யோசிப்பீங்க. ஸோ அப்ப நியர்பை லொகேஷன்ஸ் வச்சு நீங்க ஒவ்வொரு பாயிண்டா தேர்ந்தெடுத்து போடுறீங்க. கிளினிக்கல் பிராக்டிஸ்ல இதுதான் நடக்குது. நமக்கு தெரிஞ்சா நம்ம மினிமம் ஒரே பாயிண்ட்ல ரிலீஃப் கொடுத்துறோம், நமக்கு தெரியல அப்படின்னா மல்டிபிளா ஒரு 4-5 சுவிட்சை போட்டு பாக்குறோம். இட்ஸ் நத்திங் ஹார்ம் இல்லையா. ஆரம்பத்துல வந்து நமக்கு பெரிய ஹார்ம் கிடையாது. இதே ஒரு பிக் எலக்ட்ரிக்கல் கேட்ஜெட், இதே ஒரு இண்டஸ்ட்ரியில ஒரு பெரிய மிஷினரியை ஹேண்டில் பண்ணும்போது இது ப்ராப்ளம்.
கரெக்டா ஸ்விட்ச் தெரியாம நம்ம ஆப்ரேட் பண்ண முடியாது. இதே தான் அக்யூபஞ்சர்ல நடக்குது. டு ஸ்டார்ட் வித் நீங்க நார்மலான ஒரு பவர் வோல்ட்ல இருக்கக்கூடிய ஒரு ஃபேனை லைட்டை ஆப்ரேட் பண்ணும்போது அன்னெசரியா நான் ஃபேன் போட்டேன்ப்பா, அன்னெசரியா 2 லைட் போட்டப்பா, ஓகே நான் டக்குன்னு ஆஃப் பண்ணிடுவேன். ஒரு நாள் நீங்க போடுவீங்க, அடுத்த நாள் நீங்க போட மாட்டீங்க அந்த பாயிண்ட்ஸை. இதே ஒரு மேஜர் மிஷினரி நம்ம ரன் பண்ணிட்டோம்னா அந்த மாதிரி ஆஃப் பண்ண முடியாது இல்ல. அந்த மாதிரி தான் ஒரு சில நேரங்கள்ல நம்ம எலமெண்ட் பாயிண்ட்டை அன்னெசரியா ட்ரிகர் பண்ணிடுறது, ஒரே எலமெண்ட்ல ஒரு ஃபயர் பாயிண்ட் ஒரு வாட்டர் பாயிண்ட்டை ஒன்னா போட்டுடுறது, இது போன்ற எரர்ஸ் வந்து அக்யூபஞ்சர் ட்ரீட்மெண்ட்ஸ்லயும் நடக்குது. இன்ஃபேக்ட் ஆரம்பத்துல கிளினிக்கல் பிராக்டிஸ்ங்கிற பேர்ல இந்த மாதிரி எரர்ஸ் நிறைய நடக்குது. ஸோ அதுக்கு தான் நம்ம இந்த கான்செப்டை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்றோம் சத்யா மேம். ஸோ உங்களுக்கு ஐ திங்க் ஓரளவுக்கு கிளாரிஃபை ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். எஸ் மேம். இந்த ஓகே, ஸோ இந்த ரிவ்யூ செஷனில் வந்து நீங்கள் அந்த ரிலேட்டட் டவுட்ஸ் மட்டும் இல்லாமல் கூட நீங்கள் வேறு ஏதாவது ஜென்ரலாக உங்களோட ப்ராக்டிஸில் இருக்கிற டிஃபிகல்ட்டிஸு இல்லை நீங்கள் ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிற விஷயங்களை கூட டிஸ்கஸ் பண்ணலாம். பிகாஸ் நமக்கு இப்போது அடுத்த வாரத்துலேருந்து நம்ம அக்யூபங்க்சர்லேருந்து கொஞ்சம் நம்ம அந்த பேசிக்ஸ் ஆஃப் அக்யூபங்க்சர் அந்த மாதிரி வியூஸ்லேருந்து சேஞ்ச் ஆகி நம்ம மேக்னெட்டோதெரப்பி படிக்க போகிறோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இந்த காஸ்மெட்டிக் அக்யூபங்க்சரோட 6 வீக்ஸ் கோர்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இடையில ஒரு நாள் ஜென்ரலாக எனி அக்யூபங்க்சர் ப்ராக்டிஷனர்ஸ் கேன் பார்ட்டிசிபேட் அப்படிங்கிற மாதிரி சில ஆன்லைன் வெபினார்ஸ் வந்து பிளான் பண்ணி வச்சுருக்கிறோம். ஸோ அப்போ நீங்கள் யார் வேணாலும் உங்களோட டவுட்ஸ் ஏதாவது இருந்தாலும் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்ச விளக்கங்களை சப்போர்ட்ஸ் வந்து எப்போவுமே என் சைட்லேருந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நீங்கள் வந்து இப்போ ஏதாவது என்கிட்ட கேட்கணும், எனி டவுட், அதாவது நாட் ரிலேட்டட் டு தி சப்ஜெக்ட்ஸ் கோயிங் ஆன், எனி டவுட் ரிகார்டிங் அக்யூபங்க்சர். டாக்டர், ஆக்சுவலி ஒரு என்னோட கசினோட லைக் ஷீ இஸ் ஒபீஸ், அவங்களோட கை வந்து ரொம்ப இதா இருக்கு, லைக் ரிஸ்ட் ஏரியால எல்லாம் ரொம்ப தடியா இருக்கு. சோ டோட்டலி பல்ஸ் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு, செக் பண்ணுங்க. சோ அது மாதிரி டைம்ல லைக் வாட் வி ஷுட் டு? இல்ல இப்போ நீங்க வந்து இப்போ அக்யூபங்க்சர் நீங்க எவ்வளவு நாளா பண்றீங்க மேடம்? ஒரு அரௌண்ட் 6 months டாக்டர், அரௌண்ட் 6 months. ஓ, லக்ஷ்மி பிரியாவா? ஓகே. யார் சாந்தி மேடமா லக்ஷ்மி யார் பேசுறீங்க? லக்ஷ்மி பிரியா மேம். ஓகே. சாந்தி மேடம் வந்து மியூட் பண்ணிக்கீங்க. மேடம், இப்போ ஆக்சுவலி நீங்க ஒரு பேஷண்ட் எடுக்கும்போது நீங்க எப்படி ஒரு பேஷண்ட்டை டயக்னோஸ் பண்றீங்க? பாயிண்ட் சூஸ் பண்றதுக்கு நீங்க என்ன மெத்தட் ஃபாலோ பண்றீங்க? எந்த நோயில வந்தவங்களா வேணாலும் இருக்கலாம். ஓகே, அந்த பல்ஸ் வந்து ஆப்சென்ட் இருந்தா லைக் we choose according to the missing pulse. ஓகே. அந்த மாதிரி போடும்போது உங்களுக்கு ஏதாவது ரிசல்ட் கிடைக்குதா? இந்த ஒரு 6 மாசமா நீங்க பண்ண ட்ரைனிங் அந்த பிராக்டிஸ்ல? ஆமா, லைக் the pulse like it comes back. Varicose vein la like she is all right. அவங்களுக்கு வந்து இதெல்லாம் கொடுத்து varicose vein la like she felt really better. ஓகே. பட் எனக்கு என்னன்னா I am not satisfied with the அவங்களுக்கு பல்ஸ் பார்க்கும்போது டவுட் நிறையவே வருது. பல்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன டவுட் வருது? இப்போ நான் உங்களுக்கு சொன்ன அந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி வந்துடும். அதான் ஃபாலோ பண்றேன் டாக்டர், எல்லாருக்கும் ஃபாலோ பண்றேன். பட் அந்த ஸ்பெசிபிக் ஒபீஸ் அவங்களுக்கு மாத்திரம் பார்க்க முடியல. லைக் ஹர் ஹேண்ட் இஸ் சோ ஐ மீன் இதா இருக்கு. சோ டிடெக்ட் பண்ண முடியல, பல்ஸே டிடெக்டே பண்ண முடியல. அவங்களுக்கு பல்ஸ் இருக்கா இல்லையானே ஒரு அவங்களுக்கு நான் ஒரு டெக்னிக் சொல்லி இருந்தேனே, அந்த மாதிரி பல்ஸே உங்களுக்கு ஃபீல் பண்ண முடியலன்னா அவங்களுக்கு வந்து நீங்க ட்ரிபிள் வார்மர் 3 UB67 அப்படி இல்லைன்னா அந்த இன்ஃப்ளூயன்ஷியல் பாயிண்ட் ஃபார் இன் அண்ட் யாங் ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறமா பல்ஸ் பார்க்கலாம் அப்படின்னு ஒரு டெக்னிக் சொல்லியிருந்தேன். அது ஃபாலோ பண்ணீங்களா? இல்ல டாக்டர், அப்புறமா I didn't after the attending the class I didn't see her. ஓகே. அப்ப பாருங்க, அந்த மாதிரி அதை ட்ரை பண்ணுங்க, அந்த டெக்னிக்கை நீங்க அடாப்ட் பண்ணுங்க. ஓகே டாக்டர். அதாவது ஆஸ் அன் அக்யூபங்க்சரிஸ்ட் நாம மனசுல புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, முத நீங்க அக்யூபங்க்சர் படிக்கும்போது நம்ம 5 element I mean இன்யாங், that is vital energy, 5 element principle, மதர்ஸ் அண்ட் லா, ஆர்கன் ஐ மீன் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் லா, ஆர்கன் கிளாக் தியரின்னு ஒரு 5 பிரின்சிபல் படிக்கிறோம் இல்லையா மேடம்? நீங்க அன்மியூட் பண்ணிட்டு டிஸ்கஸ் பண்ணுங்க. எஸ் எஸ் படிக்கிறோம் இல்லையா?
அதுதான் மேடம் அக்குபங்க்சர். அதை தாண்டி ஒண்ணுமே இல்லை அக்குபங்க்சர்ல. ஓகே, ஓகே நீங்க அந்த ஸ்டேஜ்லயே நீங்க யோசிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னாலே உங்களால எவ்வளவு பெரிய பிரச்சனையும் சரி பண்ண முடியும். அதை தாண்டி நம்மளோட ட்ராக் மாறுறதுனால நாம வந்து வீணான குழப்பங்களுக்கு ஆளாயிடுறோம். இதுதான் என்னுடைய அனுபவம். என்னை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, இப்போ நான் வந்து being an hereditary medical practitioner, I have crossed 40 years of medical experience. Around I am reaching 22 years of acupuncture experience. எனக்கு வந்து acupunctureல மட்டுமே இப்போ நான் 20 years கிராஸ் பண்ணியிருக்கேன். அப்போ இடையில வந்து நிறைய டிராவல், உங்களை மாதிரி பல கஷ்டங்கள், பல குழப்பங்கள். என்ன சொல்ல போனா, நாங்க படிக்கும் போது எங்களுக்கு சரியான புக்ஸ், சார்ட்ஸ், பிக்சர்ஸ் கூட இல்லை. பட் அந்த மாதிரி இல்லை. ஒருவேளை அதிகமான இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கிறதே கூட நமக்கு ஒரு பாதிப்பா இருக்குதோ அப்படின்னு கூட நான் யோசிக்கிறது உண்டு. அதனால இப்ப நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு பேஷண்ட்டை வந்து எப்பவுமே அந்த அக்யூபங்க்சர் பேசிக்ல இருந்து விலகாம டயக்னோஸ் பண்ணுங்க. நம்ம என்ன அக்யூபங்க்சர்ல நமக்கு என்ன சொன்னாங்க, பல்ஸ் பாருங்க, எந்த பல்ஸ் ஆப்சென்டா இருக்கோ அதை டானிஃபை பண்ணுங்க, எந்த பல்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கோ அதை செடேட் பண்ணுங்க அப்படிங்கிற அந்த 2 கான்செப்டை வச்சுக்கிட்டு நீங்க எந்த பேஷண்ட் வந்தாலுமே ட்ரீட் பண்ண முடியும். ரெண்டாவது, நோயினுடைய பெயர்கள் அப்படிங்கிறது அக்யூபங்க்சர் சயின்ஸ்லயே கிடையாது. ஆனா நோயினுடைய பெயர்களை சொல்லாம எந்த பேஷண்ட்டையும் பார்க்க முடியாது இல்லையா? அதான பிராக்டிகாலிட்டி. எந்த பேஷண்ட் வந்தாலும் நம்ம கிட்ட ஒரு நோயோட பெயரை சொல்லி தான் வருவாங்க. நீங்க வந்து பேஷண்ட்டுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன், அவங்களோட சைக்கலாஜிக்கல் ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கிட்டு அவங்கள கன்வின்ஸ் பண்றதுக்காக தான் அதையெல்லாம் கேட்கணுமே தவிர, உங்களோட அப்ரோச் எப்படி இருக்கணும்னா, நோயோட ஒரு பேஷண்ட் நம்ம கிளினிக் வந்தாங்கன்னா அவங்களோட உயிர் சக்தி பாதிச்சிருக்கு, there is imbalance in the vital energy of that particular person who is coming to your clinic. அந்த பேஷண்ட்டுக்கு நீங்க அவங்களுடைய வைட்டல் எனர்ஜியை சரி பண்ணணும், சமப்படுத்தணும் அப்படிங்கிறது ஒண்ணு மட்டும்தான் உங்களுடைய கான்செப்டா இருக்கணும். அதை மட்டுமே நீங்க ஸ்ட்ராங்கா ஹோல்ட் பண்ணிட்டீங்கன்னா எவ்வளவு மோசமான பிரச்சனையில வர பேஷண்ட்டையும் நீங்க குணப்படுத்த முடியும். நீங்க எந்த நோயையுமே நீங்க குணப்படுத்தல, உங்களால குணப்படுத்தவும் முடியாது. உயிர் சக்தியை மட்டும்தான் நீங்க சமப்படுத்த முடியும். அதுதான் நீங்க படிச்சிருக்கிற படிப்பு. பேஷண்ட் சொல்ற எந்த நோய்க்கும் உங்ககிட்ட சிகிச்சை கிடையாது. மேபி நான் இந்த முடிவுக்கு வர்றதுக்கு எனக்கு இவ்வளவு பெரிய டிராவல் தேவைப்பட்டுச்சு, அதனால எடுத்த உடனே உங்ககிட்ட நான் இதெல்லாம் சொல்லும் போது உங்களுக்கு அந்த அக்செப்டன்ஸ் இல்லாம இருக்கலாம். எனக்கு வந்து இப்போ கேன்சரை நான் குணப்படுத்தணும், ரொமாட்டிஸை குணப்படுத்தணும், அல்சரை குணப்படுத்தணும், டயபெட்டிஸ் குணப்படுத்தணும், ஒபிசிட்டி சரி பண்ணணும்னு நோயோட மட்டுமே தான் இப்போ உங்களால யோசிக்க முடியும். அதை தாண்டி நீங்க யோசிக்க ஆரம்பிச்சீங்கன்னா குழப்பம் இல்லாம நீங்க வந்து வர்றவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும். Okay doctor, sure I will follow the advice doctor. Thank you. இதுக்காக தான் நான் என்ன சொல்றேன், எந்த அக்யூபங்க்சரிஸ்ட் வந்தாலும் நீங்க வந்து நோயோட போய் லாக் ஆகாதீங்க. இந்த நோய்க்கு எந்த பாயிண்ட்டை ட்ரீட் பண்ணணும்னு எந்த ரெப்பர்ட்ரி, எந்த பெரிய லெஜெண்ட் கொடுத்த பாயிண்ட்டையும் ரெஃபர் பண்ணாதீங்க அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்றேன். ஆனா சில நேரங்கள்ல இப்ப நீங்க முத அக்யூபங்க்சர் கத்துக்கும் போது நீங்க பல்ஸ் பார்த்து ஒரே நாள்ல நீங்க வந்து எக்ஸ்பர்ட் ஆயிட முடியாது. அப்ப என்ன சொல்றோம், பல்ஸ் படிக்கும்போது ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் ஒரு மெடிக்கல் எஃபிகசி நம்ம சொல்றோம். தலைவலினா நீங்க LI4 போடுங்க, GB14 போடுங்க, ஸ்டமக் 40, ஏதோ ஒரு பாயிண்ட் நீங்க படிச்சுக்கிறீங்க. முட்டி வலிச்சிச்சுன்னா லோக்கல் பாயிண்ட் போடுங்க, வயிறுல பிரச்சனை இருந்துச்சுன்னா ஸ்டமக் 36 போடுங்கன்னு சில பாயிண்ட்ஸ்னுடைய இண்டிகேஷன்ஸை நம்ம படிக்கிறோம் இல்லையா? அதுலயே நாம நின்றுடக்கூடாது. அது வந்து சேனல்ஸ் எங்க இருக்கு, பாயிண்ட்ஸ் எங்க இருக்கு, அதை எப்படி லொக்கேட் பண்றது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் அதை நம்ம படிக்கிறோம். அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் சைடு வரும்போது நீங்க பாயிண்ட்ஸை செலக்ட் பண்றதுக்கு பல்ஸ் பாருங்க, பிளஸ் பேஷண்ட்டுக்கு லோக்கல்ல எங்க கம்ப்ளைண்ட் இருக்குன்னு சொல்றாங்கன்னா அங்க ஒரு நீடில் போடுங்க. இதை பத்தி நான் என்னோட சிம்பிள் டெக்னிக்ஸ் டு அச்சீவ் பெட்டர் ரிசல்ட்ஸ்ல ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கேன். நான் வந்து ஏறக்குறைய ஒரு 15 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் அந்த டிவிடி வந்து நான் ரிலீஸ் பண்ணேன். அப்போ நீங்க அதை ஃபாலோ பண்ணும்போது எப்படி பாயிண்ட் செலக்ட் பண்ணணும், பல்ஸ் பார்க்க தெரியலனா எப்படி பாயிண்ட் செலக்ட் பண்ணணும், பல்ஸ் பார்க்க தெரிஞ்சா எப்படி பாயிண்ட் செலக்ட் பண்ணணும், எப்படி நீடில்ஸ் போடணும், நீடிலிங் ஆர்டர் என்ன, எந்த நீடில ஃபர்ஸ்ட் நீடிலா போடணும், எந்த நீடில ஃபர்ஸ்ட் நீடிலா ரிமூவ் பண்ணணும், இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருக்கேன். நீங்க ஒரு தடவை அதை பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ராக்டிக்கல் அந்த
ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு உங்களோட ப்ராக்டிஸ்க்கு வந்து அது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ அது பாருங்கள். பல்ஸ் வந்து ஐ மீன் உங்களுக்கு தெரியும் பல்ஸ் எந்த லொக்கேஷனில் பல்ஸ் லொக்கேஷன் தெரியும். அதனால் அந்த ஆர்கனில் எனர்ஜி இருக்கா இல்லையான்றதையும் உங்களால் நீங்கள் ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். ஸோ இதை தாண்டாமல் இந்த சர்க்கிளுக்குள்ளவே நீங்கள் இருந்தீங்கன்னாலே நீங்கள் வந்து ஒரு வெற்றிகரமான அக்யூபஞ்சரிஸ்டாக திகழ முடியும். இது வந்து என்னுடைய ஒரு அன்பான ஒரு வேண்டுகோள், என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ், என்னுடைய விளக்கம் இதான். அதனால நோயோட லாக் ஆகாதீங்க. சொல்லுங்க. ஓகே டாக்டர். யா thank you very much டாக்டர். I'll follow your advice. ஹலோ நம்மகிட்ட பேசிட்டு இருந்தது சாந்தி மேடம். சாந்தி மேடம் சொல்லுங்க. சார் சொல்லுங்க மேடம். அப்புறம் இந்த கன்சீவ் ஆயிருக்காங்களா இல்லையான்னு சொல்லிட்டு பல்ஸ் பார்த்து பார்க்கலாம்னு சொல்லியிருந்தாங்க. யூபி பல்ஸ் செக் பண்ணிட்டு ஓகே. அதுல ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்னு சொல்லிட்டு பார்க்க முடியுமா டாக்டர்? நான் என் பேச்சு நீங்க கேட்டீங்கன்னு வைங்களேன், நீங்க ஒன்னாலும் செய்யலாம் மேடம். ஆனா என் பேச்சு யாருமே கேட்க மாட்டேங்கிறீங்களே. நர்கிஸ் பேச்சு தானே கேக்குறீங்க. இல்ல சார், நான் அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டடா கேட்டுட்டு இருக்கேன். ஓகே. ஏன்னா அவங்க உங்க எண்ணத்துக்கு ஏத்த மாதிரி இந்த கிளாஸை டிசைன் பண்ணிக்கிட்டு இந்த நோய்க்கு இந்த பாயிண்ட் போடுங்கன்னு சொல்லி தராங்க. என் கொள்கைக்கு அது முற்றிலும் முரணானது. அதனால இப்ப என்ன பண்றீங்கன்னா, நீங்க இந்த பேஷண்ட் இந்த நோயோட வந்தா இந்த பாயிண்ட் போட்டா நல்லா ஆயிடும் அப்படின்னு நீங்க ஒரு முடிவுக்கு வந்துடுறீங்க. ஓகே, ஜோக் அப்பா. இப்போ நீங்க வந்து ஒரு பெண் கருவுற்று இருக்காளா, கருவுல இருக்கிற குழந்தை ஆணா பெண்ணா, சுகப்பிரசவம் நடக்குமா சிசேரியன் நடக்குமா, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு உங்களுக்கு ஆசையா இருக்கா மேடம்? ஒரு வாட்டி நான் செக் பண்ணிருக்கேன் 2 பேருக்கு. ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்னு கேட்டிருந்தாங்க என்கிட்ட. அது 7வது மாசத்துக்கு அப்புறமா தான் பார்க்க முடியும்னு சொல்லிட்டு நான் பார்த்தேன். அப்போ இன்ன ஆர்கன் வந்து அதிகமா அடிச்சதுன்னா பெண் குழந்தை, யான் ஆர்கன் வந்து அதிகமா இருந்ததுன்னா, அதாவது ரைட் சைடு ஆர்கன்ஸ் வந்து பீட்ஸ் அதிகமா இருந்தா ஆண் குழந்தைங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி அவங்களுக்கும் ஆண் குழந்தை பிறந்தது. அதாவது நீங்க டயக்னோஸ் பண்ணது கரெக்டா இருந்துச்சா? கரெக்டா இருந்தது டாக்டர். வெரி குட், பியூட்டிஃபுல். அப்புறம் அது கரெக்டாங்கிறது இல்ல வேற மெத்தட் ஏதாவது இருக்கான்னு தான். இந்த மெத்தட்ல தான் நீங்க சக்சஸ்ஃபுல்லா கண்டுபிடிக்கிறீங்களா? அப்புறம் எதுக்கு இன்னொரு மெத்தட்? இப்போ நீங்க சக்சஸ்ஃபுல் ஃபார்முலா வச்சிருக்கீங்க, அப்புறம் எதுக்கு நீங்க இன்னொரு மெத்தட் தேடுறீங்க? இப்போ நீங்க தான் இதை கரெக்டா அச்சீவ் பண்ணிட்டீங்க இல்லையா இந்த கோலை? ஆமா, 2 பேருக்கு செக் பண்ணிருக்கேன். இது ஓகேவாங்கிறது கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஆமா, இல்ல இப்போ நீங்க 2 பேருக்கு செக் பண்ணி 2 பேருக்கும் கரெக்ட் ரிசல்ட் வந்துடுச்சு இல்லையா? வந்திருக்கு டாக்டர். ஆமா, அப்புறம் என்ன? ஓகே, 100% ரிசல்ட் கொடுத்தீங்க தானே? ஓகே. அடுத்த டவுட் வந்து கேளுங்க. இப்போ பல்லு ஆடுது அந்த மாதிரி பிரச்சனைக்குள்ள அக்குபஞ்சர்ல ஏதோ சொல்யூஷன் இருக்கு டாக்டர்? இருக்கு, அது உங்களுக்கே தெரியுமே. இப்ப நீங்க இப்போ ஆனா பெண்ணான்னு இன்னொரு வழி தெரிஞ்சுக்கணும்ன்ற மாதிரி தான் இந்த கேள்வியும் கேட்கறதா நான் நினைக்கிறேன். நம்ம உடம்புல எந்த பிரச்சனை வந்தாலும் விபத்து தவிர, ஆக்சிடென்ட், இன்ஜுரிஸ் தவிர மற்ற பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் நீங்க நிவாரணம் வழங்க முடியும். அதுக்கு ஒரே ஒரு சிம்பிள், எங்க ப்ரொஃபசர் தான் சொல்லுவாரு, there is only one reason for diseases. அதே மாதிரி there is only one remedy for the relief அப்படின்னு சொல்லுவாரு. அக்யூபங்க்சர்ல எந்த பிரச்சனை வந்தாலும் நீங்க என்ன பண்ண முடியும்? பல்ஸ் பார்த்து எனர்ஜியை பேலன்ஸ் பண்ணணும். முடிஞ்சு போச்சா? ஓகே டாக்டர். இப்போ எல்லா பல்லுமே ஆடுதுங்கும் போது டாக்டர்ஸ் எல்லாமே பல் எடுத்து வேற ஏதாவது வைக்கணுங்கிற சுச்சுவேஷன்ல இருக்கவங்களுக்கு என்ன சார் பண்ண முடியும்? இல்ல அதான் சொல்றேன், there is no incurable diseases but there is incurable stages. இப்போ பாருங்க, அந்த பேஷண்ட்டை ஒரு பல்லு 2 பல்லு ஆடுது, கம்ஸ் வீக்கா இருக்குது அப்படின்னா ட்ரீட்மெண்ட் பண்ண முடியுமா முடியாதான்றதை நீங்க டிசைட் பண்ண. மொத்த பல்லுமே ஆடிடுச்சு அப்படின்னும் போது அது முடியுமா முடியாதான்றதை நீங்க முடிவு பண்ணலாம் இல்லையா? நீங்க டயக்னோஸ் பண்ண முடியும் இல்லையா? இப்ப எல்லா ஆடன ஒரு பேஷண்ட்டை வந்து ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு உங்களுக்கே தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப வந்து அது irreversible ஸ்டேஜ், அப்படிதானே? அப்ப நீங்க என்ன பண்ண முடியும்? அப்போ பல் டாக்டர் தான் பார்க்க சொல்லணும், அவ்வளவுதான். ஓகே, இதெல்லாம் ஒரு சந்தேகமாவே நமக்கு கூடாது. ஓகே, ரெண்டாவது நான் பேசுறத நீங்க வந்து ரைட் சென்ஸ்லயே எடுத்துக்கணும். ஏன்னா நான் சமயத்துல வந்து பேசும்போது மேபி ஏதோ நான் தப்பா சொல்ற மாதிரி கூட அது பிக்சரைஸ் ஆயிடும். ஆனா நான் சொல்றதுக்குன்னா உங்களை மோட்டிவேட் பண்றதுக்கு தான். ஓகேவா? இப்போ நான் இல்லையா, இப்போ நீங்க இந்த மாதிரி சில சிக்கலான விஷயங்கள் எல்லாம் விட தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்க இல்லையா?
அதாவது ஒரு குழந்தை கருவாய், ஐ மீன் ஒரு பெண் கர்ப்பம் ஆயிட்டாங்களா, ஒரு குழந்தை ஆணா பெண்ணா, அப்புறம் இந்த பேஷண்ட் வந்து குணமாவாரா, இந்த பேஷண்ட்டுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாமா, இப்படிலாம் பல டவுட்ஸ் வருது இல்லை உங்களுக்கு பேஷண்ட் பார்க்கும்போது? ஆமா டாக்டர். இதுல இருந்து நீங்க வெளியில வரணும்னு நினைக்கிறீங்களா உண்மையாவே? ஆமா வரணும்னு நினைக்கிறேன். நல்லா ஸ்ட்ராங்கா சொல்லுங்க. ஆமா சார். எஸ் ரைட். ஆமா எஸ். பிராணிக் ஹீலிங் கத்துக்குங்க. கண்டிப்பா அதுதான் நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். பிராணிக் ஹீலிங் இப்போ நீங்க பிராணிக் ஹீலிங் கத்துக்கிட்டீங்கன்னா. ஹலோ கேக்குதா? கேக்குது டாக்டர். நீங்க பிராணிக் ஹீலிங் கத்துக்கிட்டீங்கன்னா நீங்க என்ன பண்ணலாம், அக்யூபங்க்சரே வந்து ஒரு மேஜிக்கல் ட்ரீட்மெண்டா மாத்திர முடியும். நீங்க வந்து பேஷண்ட்டை தொடாமையே பல்ஸ் பார்க்கலாம். உங்களுக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கு இல்லையா, பேஷண்ட்டை தொடாமையே நீங்க இதெல்லாம் கண்டுபிடிச்சிக்கலாம். இப்ப நான் அதை செய்யறதால உங்களெல்லாம் பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு. ஒரு டெக்னிக் இதை தெரிஞ்சுக்கிட்டு இவங்க ஃப்ரீ ஆயிடலாமே, ஏன் இவ்வளவு போராடி அப்படின்னு நான் யோசிக்கிறேன். ஆனாலும் டிராவல்னு ஒண்ணு தேவை இல்லையா நமக்கு? இப்போ நீங்க வந்து இப்போ நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்க? நாங்க ஓசூர்ல இருக்கோம் டாக்டர். ஓசூர்ல இருக்கீங்க. இப்போ நீங்க சென்னைக்கு வரணும்னா என்ன பண்ணணும்? அங்க இருந்து நீங்க ஏதோ ஒரு மோட்ல டிராவல் பண்ணாதானே சென்னைக்கு வர முடியும். ஆமா டாக்டர். அது ஃபிளைட்டா கூட இருக்கலாம். நான் சொல்றது ஒரு சொல்றேன், ஹெலிகாப்டரா இருக்கலாம். ஆனா ஒரு மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்டேஷன் வேணும். நடந்தும் வரலாம். ஆனா பயணம்னு ஒண்ணு செஞ்சீங்கன்னா தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் இல்லையா? ஆமா டாக்டர். அதுக்கான டிராவலா இதை நினைச்சுக்கிங்க. நிறைய படிங்க, நிறைய கோர்ஸ் அட்டென்ட் பண்ணுங்க, எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு வாய்ப்பு அவங்க கிட்ட எல்லாம் தெரிஞ்சுக்கிங்க. பட் நீங்க முடிவு பண்ணுங்க. ஓகேவா? சோ அதுதான் வந்து உங்களுக்குன்னு ஒரு தனி டைமென்ஷனை கொடுக்கும். உங்களுக்குன்னு ஒரு என்ன சொல்றது, ஒரு இண்டிவிஜுவாலிட்டியை வந்து நீங்க கிரியேட் பண்ணிக்க முடியும். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் எந்த அக்யூபஞ்சரிஸ்டா இருந்தாலும் நான் சொல்ற ஒரே விஷயம், அக்யூபஞ்சர் படிச்சிட்டீங்களா, கம்பைன் பிராணிக் ஹீலிங் வித் அக்குபங்க்சர். அதுக்கப்புறம் நீங்க ஹாப்பியா உட்காந்துக்கலாம். எந்த செமினார் அட்டென்ட் பண்ண வேணாம், யார்ட்டையும் நீங்க பேச கூட வேணாம். ஓகே. இன்னும் நீங்க பேசாம உட்கார்ந்து இருந்தீங்க, உங்களோட வேல்யூ இன்னும் அதிகமாயிடும். ஓகே டாக்டர். எந்த புக்கையும் படிக்க வேணாம். ஓகே 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 டாக்டர். இன்ட்யூட்டிவா ஒரு பேஷண்ட் வந்த உடனே நான் உங்களுக்கு என்ன செய்யணுமோ டு தி பெஸ்ட் நீங்க பண்ணிடுவீங்க. ஓகே டாக்டர். அப்ப அது பிராணிக் ஹீலிங்ல லெவல்ஸ் ஏதாவது இருக்கா டாக்டர்? நிறைய லெவல்ஸ் இருக்கு, நிறைய லெவல்ஸ் இருக்கு. அதுல நாங்க ரெக்கமெண்ட் பண்றது ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து ஒரு 4-5 லெவல்ஸ் நாங்க ரெக்கமெண்ட் பண்றோம். ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் நீங்க வந்து லெவல்ஸ் பத்தி எல்லாம் யோசிக்காதீங்க. ஃபர்ஸ்ட் ஹீலிங்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிங்க முதல்ல. ஓகே டாக்டர். ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் ஏற்கனவே ஹீலிங் சொல்லிட்டு பேசிக் மட்டும் கொஞ்சம் அட்டென்ட் பண்ணேன். ராஜராஜன் சொல்லிட்டு ஒருத்தர் எடுத்தாரு. ஆமா ஆமா. எங்க இருக்காரு அவர் இப்போ? தெரியல சார். நாங்க ஒசூர்ல அவர் வந்திருந்தாரு. ஓகே ஓகே. ஓ கென்னடி கூட இருக்கும்போது வந்தாரா? ஒசூர்ல கென்னடி இருக்காரா? அது நான் பிராக்டிஸ் பண்ணல. ஒரு 8 வருஷம் இருக்கும் அதை விட்டுட்டு, டச் விட்டு போச்சு. அந்த புக்கெல்லாம் எடுத்து திருப்பி படிங்க. ஓகே டாக்டர். படிச்சுட்டு திருப்பி பிராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்க லெவலே மாறிடும், உங்க டைமென்ஷனே. ஓகே. அப்புறம் உங்ககிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்குறதே பெரிய. ஓகே டாக்டர். ஓகேவா? கண்டிப்பா செய்யுங்க. ஓகே. பிராணிக் ஹீலிங் நீங்க அக்குபஞ்சர்ல கம்பைன் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட லெவலே வேற மேடம். ஓகே டாக்டர். ஓகேவா? சோ ஓகே, थैंक यू. ஆமா. அப்புறம் வந்து இளஞ்சேரன் சார் ஏதோ சொல்ல போறீங்க? இல்ல அதாவது நீங்க வந்து சொன்னீங்க. அதாவது என்னன்னா, என்ன பெரிய ப்ராப்ளம் அப்படின்னா, நம்ம மெஜாரிட்டி ஆஃப் டீச்சிங் ஆஃப் அக்குபஞ்சர் இஸ் பேஸ்ட் ஆன் டிசீஸ் பேட்டர்ன். டிசீஸ், அதாவது இந்த டிசீஸா இந்த இது போடுங்க, அது அப்படியே ஒரு ட்ரெடிஷனலா வந்துட்டு நம்ம இப்ப அதை வந்து பிரேக் பண்ணி கொண்டு வரணும். இட் இஸ் டெஃபினெட்லி இட் இஸ் பாசிபிள். இட் இஸ் நாட் எந்த இதுவுமே முடியாததுங்கிறது எதுவுமே கிடையாது. பட் இதை வந்து நம்ம பேட்டர்ன், நம்ம பாடியில அந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் ஆகி போச்சு. நீங்க அக்குபஞ்சரிஸ்ட்னா சார் இந்த வியாதி இந்த பாயிண்ட் சொல்லுங்க அப்படின்னு தான் கேட்பாங்களே ஒழிய, நம்ம அது ரத்தத்தோட ஊறி போச்சு. நான் அதை தப்பா சொல்லல டாக்டர். ரத்தத்தோட ஊறி போச்சு அது. பட் அதனால அதை சேஞ்ச் பண்ணி கொண்டு வரணும், அவ்வளவுதான். முடியாதுங்கிறது கிடையாது, நம்ம அதை சேஞ்ச் பண்ணி கொண்டு வரணும். அது அப்புறம் ஆமா. அப்புறம் வந்து அந்த இது சொன்னீங்க, அதாவது இவரு இறைவழி மருத்துவம் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான்.
ஆமா இப்ப ஏன்னா அப்ப அவரோட இப்ப எல்லாமே இப்ப முன்னாடி அப்ரோச் வேற, இப்ப அவருடைய அப்ரோச் எல்லாமே வேற. இப்போ அதே மாதிரி இப்ப இன்னொரு ஒரு முக்கியமான பாயிண்ட், அதாவது என்னன்னா இப்ப வந்து எல்லாமே ஃபார் எவ்ரி திங் லைஃப் ஸ்டைல் இஸ் கனெக்டட் வித் ஆல்மோஸ்ட் ஆல் டிசீஸ். இப்ப எல்லாமே முக்காவாசி லைஃப் ஸ்டைல் டிசீசஸ் தான் இப்போ. அதனால அந்த இதையும் கொஞ்சம் டச் பண்ணி என்ன ஃபுட்டு கொடுக்கணும், அதாவது லைஃப் ஸ்டைல்ல வாட் ஆர் ஆல் சேஞ்சஸ் யூ ஹேவ் டு. ஏன்னா அத லைஃப் ஸ்டைல சேஞ்ச் பண்ணாம நீங்க எந்த வியாதிக்கு வைத்தியம் கொடுத்தாலும் சரியாகாது. டெம்பரரிலி we can give the relief. ஆமா, அதாவது லைஃப் ஸ்டைல டச் பண்ணாம நீங்க கொடுத்தீங்கன்னா the relief will be temporary, it will not be permanent. ஆமா, அதனால அந்த இதையும் கொஞ்சம் எந்த இதனால அதையும் கொஞ்சம், அதாவது என்ன ஃபுட் சாப்பிடணும், வாட் ஆர் ஆல் தி சேஞ்சஸ் யூ ஹேவ் டு மேக் இன் தி லைஃப் ஸ்டைல் வித் ரிகார்ட் டு லைஃப். ஆமா, அதையும் கொஞ்சம் டச் பண்ணா நல்லா ஈஸியா. ஏன்னா கண்டிப்பா இப்ப கிளாஸே இப்போ நீங்க சொல்ற மாதிரி தான் டாக்டர் நாங்க டிசைன் பண்ணிருக்கோம். இப்போ நீங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்றீங்களோ அதை தான் இப்போ நம்ம டிசைன் பண்ணிருக்கோம். இப்போ ஈவன் ஃபார் காஸ்மெட்டிக் அக்குபங்க்சர் நீங்க வந்து லைஃப் ஸ்டைல் என்ன சாப்பிடணும், எப்படி இருக்கணும்ன்ற விஷயங்கள் எல்லாமே நம்ம இன்க்ளூட் பண்ணிருக்கோம். பட் என்னோட பேட்டர்ன் வந்து வேற அப்படிங்கறதுனால நான் மத்தவங்களை ஃபோர்ஸ் பண்ண முடியாது. ஆமா ஆமா, அதான் ஸ்லோலி யூ கேன் ட்ரிங்க். சஜஸ்ட் தான் பண்றேன். ஆமா, கொஞ்சம் கொஞ்சமா நீங்க வந்துருங்க, தயவு செய்து நோயை பத்தி யோசிக்காதீங்க. ஆமா, எந்த நோயோட வந்தாலும் இதை ஃபாலோ பண்ணுங்க, அவர் நல்லா ஆயிடுவாருன்னு நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒண்ணும் இல்ல டாக்டர், இது எப்படின்னா யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையம்ன்ற மாதிரி தான். இப்ப நான் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா நான் பேஷண்ட் பாக்குறதுல வந்து எனக்கு எந்த விதமான குழப்பமும் கிடையாது. நான் எதை கவலைப்படுறது கிடையாது. அந்த பேஷண்ட்டை ட்ரீட்மெண்ட்டுக்கு எடுத்துக்கலாமா வேணாமான்றதுல ஆரம்பிச்சு அந்த பேஷண்ட்டுக்கு பாயிண்ட் செலக்ட் பண்றதுல இருந்து எல்லாமே வந்து எனக்கு வந்து அந்த ப்ரானிக் ஹீலிங் கம்பைன் பண்ணதுனால ஒரு இன்ட்யூட்டரி கைடன்ஸ்லயே நான் வந்து போயிட்டு இருக்கேன். கண்டிப்பா அந்த மாதிரி என்னோட கொலீக்ஸ் எல்லாம் வந்துடணும், என்னோட தொடர்புல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நான் அதை சொல்லி கொடுத்துடணும் அப்படிங்கிற என்னுடைய ஆசையினுடைய வெளிப்பாடு தான் இதெல்லாம். ஆமா, ஆக்சுவலி டாக்டர் அக்குபங்க்சரை வந்து நீங்க பேசிக்கா பாத்தீங்கன்னா நம்ம பார்த்தோம் இல்லையா, there is no name for diseases. ஃபர்ஸ்ட் ஸ்லோகன். அதே மாதிரி there is no incurable diseases but there is incurable stages. இந்த விஷயத்தை நம்ம மனசுல வச்சுக்கணும், அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்ல. நானே சொல்றேனே, நோய் பெயர் சொல்லாம எந்த பேஷண்ட்டையும் நம்ம பார்க்க முடியாது. ஆமா ஆமா ஆமா, for the sake of patient we have to tell the name of the கண்டிப்பா. For the sake of us we are not supposed to tell the name. We have to find out முடிஞ்சு போச்சு வேலை. ஆமா, இப்ப பேஷண்ட் போனீங்கன்னா இப்ப பேஷண்ட் என்ன சொல்றாங்க, இப்ப நம்ம கிளினிக் பொறுத்த வரைக்கும் கூட சொல்லுவாங்க, ட்ரெஜிமல் நியூராலஜியாவா நீங்க டாக்டர் வகாப்ஸ் போங்க அப்படின்னுவாங்க. அவங்க நோயின் பெயரை வச்சுதான் எனக்கு கூட ரெஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. ஆமா ஆமா, அதனால நம்ம ரெண்டு பேரும் ஆமா, அதனால அதை நான் வந்து பேஷண்ட் சைடுல வச்சுக்க சொல்றேன். ரைட், ஆமா, அதான் we have to demarcate healing sideல name of the disease with relevance to patient, not name of the disease with relevance to doctor. Very good sir. That's what I expect doctor. You are very very right. So இதுதான் வந்து நம்முடைய நோக்கம், அவ்வளவுதான். ஓகே டாக்டர், இப்போ அந்த மேக்னெட்டோ தெரப்பி அப்படிங்கிறது நான் சின்ன ஒரு கிளிப் கூட நான் ரிலீஸ் பண்ணியிருந்தேன். எங்கள் ப்ரொஃபஸர் வந்து அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாரு. ஆக்சுவலி எங்கள் கோர்ஸே எப்படின்னா 2 டிப்ளமோ கொடுப்பாரு. அக்யூபங்க்சருக்கு ஒரு டிப்ளமோ, மேக்னெட்டோ தெரப்பிக்கு ஒரு டிப்ளமோ. ஸோ அக்யூபங்க்சர் அண்ட் மேக்னெட்டோ தெரப்பி ஆர் ஒன் அண்ட் சேம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மோட்டிவேஷன் ப்ரொஃபஸர்கிட்ட இருந்து எங்களுக்குலாம் கிடைச்சிது. அந்த அளவுக்கு இட் இஸ் வெரி பவர்ஃபுல் ஆல்சோ. ஸோ சில நேரங்களில் மேக்னெட்ஸே நமக்கு பெரிய ஒண்டர்ஸ்லாம் பண்ணிடும். அது வந்து நம்ம கிளினிக்கலாக ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் அதையெல்லாம் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். ஸோ இது ஒரு அற்புதமான வாய்ப்பு. ஏற்கனவே மேக்னெட்டோ தெரப்பி பண்ணாதவங்களுக்கு இப்போ இந்த சண்டே செமினாரில் வெபினாரில் நம்ம மேக்னெட்டோ தெரப்பி கிளாஸ் வச்சுருக்கோம். அதுக்கு அடுத்த சாட்டர்டேலேருந்து ரெகுலராக நமக்கு வந்து காஸ்மெட்டிக் அக்குபங்க்சர் 6 வீக்ஸ் கோர்ஸ், அதுக்கப்புறமா ஃபெர்டிலிட்டி அக்குபங்க்சர். இந்த இடையில வர அந்த வெனஸ்டே அந்த செஷன், அந்த ரிவ்யூ செஷன் அப்படிங்கிறது வந்து இப்போ இன்றைக்கே பார்த்தீங்கன்னா ஒரு பிலோ 20 தான் பார்ட்டிசிபெண்ட்ஸ் இருக்கீங்க, 16-17 பேர் தான் இருக்கீங்க. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு டவுட்ஸ் இல்லை, கேட்குறதுக்கு எதுவும் விஷயங்கள் இல்லை அப்படின்ற மாதிரி நான் புரிஞ்சுக்கிறேன். ஸோ இந்த ரிவ்யூ அப்படிங்கிறது வந்து தனியாக தேவையில்லை. அட் எனி டைம் யூ கேன் கால் அஸ். நீங்கள் ஃபோனில் கேட்கலாம், இல்லை வாட்ஸ்அப்பில் கேட்கலாம். அட் எனி டைம் நீங்கள் எங்கிட்ட டைரெக்டாக கால் பண்ணியே பேசலாம். ஸோ நீங்கள் வந்து பி ஃப்ரீ டு கான்டாக்ட் அஸ்.